வாழ்க்கையை பத்தி ஒரே வரியில சொல்றேன். காலையில எழுந்திருச்சா காப்பி, எழுந்திருக்கலன்னா இல்ல. எவ்வளவு பெரிய கோடி கோடி கோடியா பணம் வச்சிருந்தாலும் செத்ததுக்கு அப்புறம் வைக்கக்கூடிய அந்த பொட்டி இருக்கு பாருங்க, ஐஸ் பொட்டி, அதை வாடகைக்கு தான் வாங்கணும். அடியே முருகனுக்கு 2 பொண்டாட்டி, பெருமாளுக்கு 2 பொண்டாட்டி, சிவனுக்கே 2 பொண்டாட்டி, எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குடி அப்படின்னாரு. நான் எவ்வளவு பெரிய அறிவாளி. நான் கேட்டேன், உனக்கு பாஞ்சாலியை தெரியுமாயா? பாஞ்சாலிக்கு 5 புருஷன், நமக்கு 4 ஆப்ஷன் இருக்குன்னு அத்தோட விட்டு ஓடி போனதுதான். ஆண்டவன காதலித்தான் பாண்டி நாட்டு மீனாட்சி, காதலித்து மணந்ததுக்கு மாமதுரை கோவில் சாட்சி. ஆண்டவன காதலித்தான் பாண்டி நாட்டு மீனாட்சி, காதலித்து மணந்ததுக்கு மாமதுரை கோவில் சாட்சி. காதல் பாட்டுல இருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ உங்களால பாடதான் முடியும். காதலிய வர்ணிக்க சொன்னா இவங்க பண்படுத்துறாங்க. பாட்டுல எப்படி காதலிய வர்ணிச்சீங்க? காதல் பிசாசே, காதல் பிசாசே, ஏதோ சௌக்கியம் பரவாயில்லை. மலையில் சோதிய நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். கோவில் குமரட்டையாபுரம் அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மாசி மக உற்சவ விழாவை வெகு சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி வரக்கூடிய புனிதமான இந்த கிராமத்தினுடைய அன்பார்ந்த சான்றோர் பெருமக்களே, இளைய சமுதாயத்தினுடைய அன்பு சகோதர பெருமக்களே, இந்த இளைய இந்திய நிகழ்ச்சியை பாட்டு பட்டிமன்றத்தை கண்டுகளிப்பதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களே, அன்பு உறவினர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, நிகழ்ச்சிகளுக்கு இந்த பகுதியில் எனக்கு ஒளி அமைத்தவர் அவர் மட்டும் நமக்கு சரியா இல்லைன்னா என் பீஸ் கேரியர் அவரை கேட்டுடுவார். அருமையான தம்பி, அது பேசின உடனே அழகு கிருஷ்ணா தான் வச்சிருக்கேன். அப்படின்னா விடிய விடிய நான் பாட போறேன். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து இந்த இனிய நிகழ்ச்சியை துவங்குவதற்கு ஆசைப்பட்டேன். என்பது விளாத்திக்குளம் பகுதியும் குமார் ரெட்டியாபுரம் பகுதியும் எனக்கு புதியதல்ல. நான் பிறந்த ஆடுதுறைக்கு என்ன பாசம் எனக்கு உண்டோ அதுபோல் 1000 மடங்கு பாசம் குமார் ரெட்டியாபுரத்துக்கும் இந்த ரசிக பெருமக்களும் எனக்கும் சாகிற வரைக்கும் இருக்கு. என்ன காரணம்னா, 35 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தே எனக்கு சோறு போட்டு வளர்த்தவர்கள் இவர்கள். உங்க அத்தனை பேருடைய பாதங்களையும் பணிவோடு வணங்குவதே மகிழ்ச்சி. இந்த பகுதி மட்டும் இல்லை என்றால் எங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. நான் விளாத்திக்குளத்தில் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி லாட்ஜுக்கு போயிட்டு இருக்கிறேன். நானும் கலைராஜும் போயிட்டு இருக்கோம். ஒரு 30-35 பேர் பைக்கில் போனவங்க அப்படி இறங்கி வந்து, ஐயா இன்னைக்கு குமரட்டியாபுரம் தானே, 11 மணிக்கு ஆரம்பிப்பீங்களா? ஏன்னா அவருக்கு வேலை 11 மணிக்கு தான் முடியும். அதனால இல்ல 10 மணிக்கு ஆரம்பிக்கலாம்னு சொல்லி இருக்கிறாங்க. வந்துடுறோம், எப்படி 3 மணி ஆகும்ல முடிக்கிறதுக்கு. அவர் ஒரு முடிவோடு இருக்கிறார். இப்படியே நம்ம பட்டிமன்றம் 11 மணி 12 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா 4 மணிக்கு முடிஞ்சு அப்படிதான் அந்த காலத்துல இருந்து வரலாறு. இன்னைக்கு அப்படி இல்லை, கவலைப்படாத சசிகலா.
அப்படி விடிய விடிய இந்த இசையை ஒரு மரியாதை குறைந்தபட்சம் என்னுடைய வாழ்நாளில் ஒரு 850 நிகழ்ச்சிகளுக்கு மேல் நடத்திய ஒரே பகுதி என்றால் விளாத்திக்குளம் பகுதியில் தான் இவ்வளவு நிகழ்ச்சிகள் நடத்தின. இங்க அடியெடுத்து வைக்காத கிராமங்களே இல்லை. அதுக்கு ஏதோ ஒரு காரணம், இறைவனுடைய ஆசீர்வாதம், ஏதோ ஒரு தொடர்பு. ஏன்னா நம்ம ஊர் அப்படிங்கிற எனக்கு ஒரு தொடர்பு, ஆடுதுறையார் நல்லா பாட்டு படிப்பாட்டாந்தாலும் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கக்கூடிய ரசிகர்கள், இது ஏதோ ஒரு கனெக்ஷன். அதுலதான் வந்திருக்கிறேன். ஒரு புனிதமான புதுமையான ஆட்கள் இவங்களெல்லாம் நீங்க அடிக்கடி தொலைக்காட்சியில பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த பையனுடைய கலைராஜனுடைய ஒரு நாட்டுப்புற பாடல் இப்ப நடிகர் தனுஷ் படத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாச்சு. அருமையான ஒரு நாட்டுப்புற பாடலை, ஜோடி பாடலை பாடி இருக்கிறார். அதுக்கு அந்த பாடல் இப்ப அங்க போயிடுச்சு. யூடியூப்ல நிறைய அவருடைய நிகழ்ச்சிகள்லாம் வந்துகிட்டு இருக்கும். ஒரு அருமையான பாட்டு தலைப்பு. இன்னும் சில பேர் நினைக்கலாம், 6 வருஷத்துக்கு முன்னால ஆடுதுறை அழகு பன்னீர்செல்வம் வந்தாரு, இப்ப வயசாயிருக்குமே பாட முடியுமா? இந்த மண்ணை மிதிச்சா பாட்டு வராதவனுக்கும் பாட்டு வரும். இன்னைக்கு அப்படித்தான் பாட போறேன், நானும் பாட போறேன், எல்லாருமே பாட போறாங்க. ஒரு 8 வயது 8ஆம் கிளாஸ் வகுப்பு படிக்கும் போது நம்ம தம்பி போஸ் என்னுடைய சக்கனாபுரத்துல மேடையில் ஏறி பேசினார். அதுக்கப்புறம் பல கவியரங்கங்கள் எல்லாம் பேசி அதுக்கப்புறம் சிங்கப்பூர் மலேசியாவுக்கு அவர் போயிட்டார். அவரும் இன்னைக்கு நினைவு மாறாம வந்திருக்கிறார். இந்த பாலசுப்ரமணிய சாமியினுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் ஒரு நல்ல அருமையான பாட்டு தலைப்பு, பக்தியும் பண்பாடும் கலாச்சாரமும் நாகரிகமும் திரை இசை பாடல்களால் சமுதாயத்தை அந்த பாடல்கள் பண்படுத்துகிறதா அல்லது பாடுபடுத்துகிறதா? ஒரு அருமையான கேள்வி. ஏய், உனக்கு பழைய பாட்டு பிடிக்குமா புது பாட்டு பிடிக்குமா? சீக்கிரம் முடிச்சா பிடிக்கலாம். அவனுக்கெல்லாம் கும்பிடுதான். இந்த ஆண்டவனை பாலசுப்ரமணிய சுவாமியை எப்படிரா பிடிக்கலாம்னா, பணத்தினால் பிடிக்க முடியாது, அதிகாரத்தினால இந்த குமரெட்டி அப்புறம் பாலசுப்ரமணிய சாமியை கவர் பண்ண முடியாது, ஆணவத்தாலையும் பிடிக்க முடியாது. எப்படிதான் அவர் மேல வைத்திருக்கக்கூடிய பக்தியினால், பாசத்தினால், அன்பினால் மட்டும்தான் அந்த முருகப்பெருமான அடையலாண்டான். ஆண்டவன் எங்க இருக்கிறாங்கிறத அந்த காலத்துல கொடுத்தான் பாருங்க. ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் இருக்கின்றான். ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் இருக்கின்றான். வேண்டுதல் வேண்டாமை பெற்றமை சுடராக விளக்கிட முடியாத தத்துவ பொருளாய் ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் இருக்கின்றான். 1000 வருஷமானாலும் இந்த பாட்டு அப்படியே நிக்குமே. காதலா? அடாடா, ஒரு காதலி இன்னைக்கு காதல்னாவே பயப்படுறான் பல பேர். நேற்றைய தினம் காதலர் தினம், பூ வியாபாரமே இல்லையா? ஏன்னா எங்கேயாவது சேர்த்தா புடிச்சு உள்ள வச்சிருவான். ஏன்னா அது முகக்கவசத்தோட காதல் பண்ணணும்னா எவன் பேசுவான்? அவனும் அதை மாஸ்க் போட்டு எப்படி காதல் வரும்? இன்னைக்கு கல்யாண வீட்டுல மாப்பிள்ளை தாலி கட்ட மாட்டான்ட்டான். மாப்பிள்ளை படியில உட்கார்ந்து இருக்கிறான், பொண்ணு அங்க இருக்கிறா மேடையில. தாலியை கட்டுறான்னா சமூக இடைவெளி வேணும்னு அவளை தூக்கி எறிஞ்சா அவ பிடிச்சிக்கிட்டு அவளே கட்டிக்கிட்டான். இன்னைக்கு கல்யாண காட்சியெல்லாம் அப்படி ஆயிடுச்சு. சமுதாயம் இடைவெளிங்கிறது ஏதோ ஒரு கொரோனா ஒரு மிகப்பெரிய பாதிப்பு, மிகப்பெரிய பாதிப்பு. சீனாக்காரன் உலகத்துக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அநீதியினுடைய அடையாளம் இந்த கொரோனா. என்னமோ இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் புதுசா ஒண்ணு ஆரம்பிக்கவும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்துகிட்டு இருக்கோம். காதல், அந்த காலத்துல காதல்னா நீங்க தான் காதலின்னு வச்சுங்களேன், அதுக்கெல்லாம் இப்ப வாய்ப்பு இல்லை. காதலிய இப்படி தொடமாட்டான், தொடலாமான்னு கேட்பான், பர்மிஷன் கேட்டான். இப்ப தொட்டாதான் ஸ்டார்ட் ஆகுதுன்றான். நம்ம
இன்னைக்கு இன்னைக்கு அப்படி அதுக்கு மட்டும் தாளம் போடுறாரு பாரு. பழைய நடப்பு. மெதுவா மெதுவா தொடலாமா, மேனியிலே கை படலாமா, படலாமா, தொடலாமா வேணாமா. ஆனா இன்னைக்கு எப்படி பாட்டு, இன்னைக்கு ஒரு பாட்டு போட்டிருக்கிறான் பாருங்க. பையன் பேசாம தான் இருக்கிறான், ஆம்பளை பிள்ளைகள் பேசாம தான் இருக்கிறான், பொம்பளை பிள்ளை கிளப்பி விடுறான். இது அவன் பேசாம கல்லு பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்து இருக்கான், எதுக்கும் அசையல. இவன் பாடுறா பாருங்க, இன்னும் என்ன என்ன செய்கிறாய் வேணா வேலை, முருகனுடைய வேலை தொடங்கி கூப்பிடுறேன். இது 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 பாடலாம். ஆனா இந்த சின்ன பையனுக்கு உட்கார்ந்து இருக்கான் பாருங்க, 3 பேர் என்ன நடக்க போகுதோன்னு தெரியாம உட்கார்ந்து இருக்கான். உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, பேசாம இருக்க. இந்த சின்ன பையனுக்கு யார் பாட்டு கொடுத்தா? நான் சொல்லக்கூடிய பாடல், அந்த படம் ரிலீஸ் ஆகி 63 வருஷம் ஆச்சு. இப்ப நான் பாடுறேன், சில வரிகளை பாடுறேன். இந்த 63 வருஷம் அப்படியே அந்த பாட்டு மக்கள் மனசுல நிக்குது. இன்னும் 6000 வருஷமானாலும் அந்த பாடல் நிற்கும். அப்படிப்பட்ட பாடல் இந்த சின்ன பசங்களுக்காக அந்த காலத்துல ஒரு பாட்டு கொடுத்தானே கோபி அண்ணன். சின்ன பயலே செய்தி கேளடா, சின்ன பயலே செய்தி கேளடா, நான் சொல்ல போகும் வார்த்தையை நன்றாய் எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா. சின்ன பயலே செய்தி கேளடா. அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. ஆடும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈன்றவனுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி. நம் நரம்போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. சின்ன பயலே செய்தி கேளடா. உச்சியில் நின்று தேயொன்னு ஆடுதுன்னு, வெப்பமரே உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு, விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க உங்கள் வீரத்தை பொழுதிலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீரர்களில் மூளையற்ற வார்த்தைகளை, வேலையற்ற வீரர்களில் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே. நீ வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்து நம்பிவிடாதே, நீ வெட்டிவிடாதே. சின்ன பயலே செய்தி கேளடா. மறக்க முடியுமா ஐயா பாடம்? இந்த பாட்டு இன்னைக்கெல்லாம் அது மாதிரி பாட்டுலாம் வருமா? தாலாட்டு பாட்டு இருக்குதா? நிறைய இருக்கு. தாலாட்டு பாட்டு உங்கள்கிட்ட இருக்குது. ஒரு தாலாட்டு பாட்டு சொல்லட்டுமா? அந்த காலத்துல சிவாஜி கணேசனும் சௌகார் ஜானகி ஒரு பாடல், பார்மகளே பாருங்க ஒரு படத்துல, அதுக்கு அத மாதிரி ஒரு தாலாட்டு பாட்டு இனிமேல் வருமான்னு சொல்லுங்க. 2 வரி தான், அதிக வரி இல்ல. சிவாஜி கணேசன் பாடுவார், நான் காதல் எனும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே, அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. நான் காதல் எனும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே,
அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. அறிவோ அறாரோ, அறிவோ அறாரோ. எப்படிப்பட்ட பாட்டு இது? மாதிரி பாட்டை போட்டா தொட்டில போட்டு பசங்களை போட்டு ஆட்டினா தூங்கிடுவோம். இன்னைக்கு உங்க பாட்டு புது பாட்டு, ஒரு பாட்டு தாலாட்டு பாட்டு, இந்த காலத்து பாட்டு. இந்த பாட்டை போட்டு பயலை இப்படி ஆட்டி விட்டா அவன் தூங்கினான்னா அவனுக்கு 1 லட்சம் ரூபாய் நான் தரேன். எப்படி தெரியுமா பாட்டு? கண்ண திறக்கணும் சாமி. புருஷன் தூங்கிவிட்டான், புள்ள முழிச்சுக்கிட்டான். இன்னைக்கு அப்படிப்பட்ட பாடல் வந்துருச்சு. ஆனாலும் நல்ல பாடலும் இருக்கு வாழ்க்கையில. ஏதோ இந்த திரும்ப திரும்ப மைக்கில் சொல்லும் போது இந்த கிராமத்து அந்த நண்பர் சொன்னார், இந்த நன்கொடைகள்லாம் வாரி வாரி வழங்கிய அந்த வள்ளல்களுக்கெல்லாம் மீண்டும் நன்றி நன்றின்னு பல முறை சொன்னார். இது மாதிரி தன்னுடைய சொந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சம் வாரி கொடுக்கிறோம்ல, அவங்க தான் தேவை. என்னத்தை கொண்டு போறேன்? 42 பவுன் நகை. பயமா இல்ல? வர்ற வழியில ஏதாவது எவ்வளவு செயின பறிப்பு? நான் கேட்டேன், இவ்வளவு நகையை போட்டுக்கன்னு விசாரிச்சு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது எல்லாமே 240 ரூபா தான். நான் ஒரு தடவை இந்த பிள்ளையினுடைய செயினை பறிச்சுக்கிட்டு போனவன் அட்ரஸை கண்டுபிடிச்சு வீட்டு வாசல்ல வீசி எரிஞ்சிட்டு போயிட்டான். இல்ல கவரிங்க, சும்மா அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்க முடியாது. இப்படி அந்த காலத்துல பாடல். அதாவது வாழ்க்கையில ஏதாவது நாம காரியம் சாதிக்கணும். நான் எங்க ஊருக்கு, நான் பிறந்த ஊருக்கு சாதிச்சேன். இதுக்கு மேலெல்லாம் சாதனை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. சாகர வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஆடுதுறை அழகு பன்னீர்செல்வம் அப்படின்னா இன்னைக்கு யூடியூப்ல 20-23 ப்ரோக்ராம் நம்முடைய ப்ரோக்ராம் ஓடிக்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் ஒரு 15 கோடி பேர் லைக் பண்ணியிருக்கிறாங்க நம்முடைய பட்டிமன்றத்தை. அது ஒண்ணு போதும். என்னுடைய ஊருக்கு நான் செய்த பெயருக்கு, அந்த ஊர் பெயருக்கு நான் செஞ்சிருக்கேன். ஏதாவது ஏதாவது கொண்டு போக போறியுமா? ஆமா ஏமா சசிகலா, ஏதாவது கொண்டு போக போறியா? போகும்போது எதுவுமே இல்லை. வாழ்க்கையை பத்தி ஒரு வரியில சொல்றேன், நல்லா கவனிச்சீங்க. வாழ்க்கையை பத்தி ஒரே வரியில சொல்றேன். காலையில எழுந்திருச்சா காப்பி, எழுந்திருக்கலன்னா பால். இதான் வாழ்க்கை, வேற ஒண்ணும் இல்லை. எவ்வளவு பெரிய கோடி கோடியா பணம் வச்சிருந்தாலும் செத்ததுக்கு அப்புறம் வைக்கக்கூடிய அந்த பொட்டி இருக்கு பாருங்க, ஐஸ் பொட்டி, அதை வாடகைக்கு தான் வாங்கணும். நான் எவ்வளவு பெரிய பணக்காரன், நான் செத்ததுக்கு அப்புறம் வாடகைக்கு வாங்குறதா நானே ஒரு பொட்டியை தயார் பண்ணி வீட்டு வாசல்ல வச்சிருந்தேன்னு வச்சுக்க, ஒரு ரூபாய் வரமாட்டேன் வீட்டுக்கு. இது என்ன இது பொணக்கொட்டா மாதிரியா இருக்க? இது வீடாடாமா. வாழ்க்கையில தான் ஆடும் வரையாட்டம், ஆயிரத்தில் நாட்டம். ஆடும் வரையாட்டம், ஆயிரத்தில் நாட்டம். கூடும் வரை கூட்டம். கொடுத்தானே காதலா ஒரு பாட்டு, கண்ணதாசன் காதலியை பார்த்து நீ ஒரு பாட்டு பாடியா, நீ ஒரு பாட்டு பாடியான்ட்டா. அந்த பொண்ணு நான் பாடணுமான்னாரு. சும்மா பாட அப்படின்னு அடிச்சா பாருங்க கண்ணதாசன். மேகவண்ணம் போல மின்னும் ஆடையினாலே மலை மேனியெல்லாம் மூடுதம்மா தாளத்தினாலே. பக்கமாக வந்த பெண்ணும் வெட்கமாகுமா, இன்னும் பார்வையோடு பார்வை சேர தூது வேண்டுமா. மாலை அல்லவா, நல்ல நேரம் அல்லவா, இன்னும் வானம் பார்த்த பூமி போல பாடலாகுமா. பாட்டு பாடவா, பாட்டு கேட்கவா, பாதை சொல்லவா, பறந்து செல்லவா. இது கேட்கறதுக்கு எப்படி இருக்குது? இன்னைக்கு உங்க பாட்டு போட்டா கும்முடு குட்டு புரு, கும்முடு புரு, கும்முடு டுப்பு. என்ன கும்முடு அது டுப்புறா? உலகத்துல கூடிய வியாதி வர்றதுக்கெல்லாம் காரணமே இதான. இது மாதிரி பாடல் தேவையா? நாட்டுக்கு தேவையா? வாழ்க்கையில ஏதாவது சரி,
நீ படிச்சு என்னடா ஆக போற, எப்படி படிக்க போற, என்ன வேலைக்கு போற? நான் என்ன ஆக போறேன்னு யாருக்கு ஏன் தெரியும். வாழ்க்கையில முன்னேறணும்னா பணம் இருந்தாதான் ஆகணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. நீங்க வானம் பார்த்த பூமியில பிறந்த மக்கள் நீங்கெல்லாம் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கீங்கன்னா காரணம் உங்களுடைய ரத்தத்தை வியர்வையாக செஞ்சு இந்த வெட்டவெளி காட்டுல நீங்க உழைக்கக்கூடிய உழைப்பு தான் இன்றைய தினம் இந்த பகுதி மண் மேல பிரகாசமா வந்திருக்கு. உழைச்சா முன்னேற முடியும். அடுத்த வேலை சாப்பாட்டிற்கு இல்லாமல் இருந்த நேரத்தில் கூட தான் படிப்பதற்கு பணம் இல்லாத நேரத்தில் தன்னுடைய வாத்தியார் வீட்டுல தங்கி ஓசியில அவர் போட்ட சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு பள்ளிக்கூடத்துல போய் பாடம் படிச்ச ஒரு மாணவன் தான் பிற்காலத்தில் வளர்ந்து பெரியவனாகி அறிஞனாகி விஞ்ஞானியாகி உலகத்தினுடைய போலீஸ்காரன். அமெரிக்காவின் கண்களில் விரலை விட்டு ஆட்டியவன் ஒரு தமிழன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வாழ்க்கையில உதாரணத்துக்கு நாம எடுத்துக்கிறோம். வாழ்ந்து காட்டினான் ஐயா மனுஷன். அவர் என்ன கோடீஸ்வரனா? அன்னன்னைக்கு கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வந்தாதான் சாப்பாடு. அப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்தவராச்சே இன்னும் வாழ்ந்து இருக்கிறாரு. கண்ணதாசன் அடிச்சா பாருங்க எம்ஜிஆருக்காக ஒரு பாட்டு. வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தனிலே நிற்கின்றார். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. கொடுத்தாங்க 2 வரி போதுமே கொடுத்தாங்க. குடும்பம், ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னா இன்னைக்கு பல குடும்பங்கள் குடும்பமாவே இல்லை. நீங்க 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு டிவியில ஒரு தொடர் போட்டான தெரியுமா உங்களுக்கு? ஏமா ரம்யா கிருஷ்ணன் நடிச்சது வம்சம். நான் சாகர வரைக்கும் மறக்க மாட்டேன் அந்த தொடர் மட்டும். அதுல இந்த ரம்யா கிருஷ்ணன் கலெக்டரா இருப்பா அந்த அம்மா. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், என் சம்சாரமும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன அந்த கலெக்டர் போகக்கூடிய கார்ல வெடிகுண்டு பாம்பு வச்சு போகணும். அந்த பாம் அந்த டைம் இருக்கு பாருங்க கடிகாரம், அது டிக் இப்படிதான் வச்சவர் போல் இருக்கு. நான் கரெக்டா அடிக்கிறாரு. ஆடி சுத்தி வந்துகிட்டே இருக்குல்ல. இவன் என் வீட்டுக்காரி ஒவ்வொரு டிக் டிக்னு அடிக்கும் போது அந்த பாம்புல அந்த கடிகாரம் ஓட ஓட இவன் என் வீட்டுக்காருக்கு பிபி கொழுப்பு சத்து ஏற்கனவே கொழுப்பு தான். இப்ப அதிகமா சத்து வேற ஆச்சு. பிபி 100, 120, 130, 140, 150, 200 அப்படின்னு ஒடியா இருக்கும். பிபி ஏறிட்டே இருக்கு. என்ன பார்த்தா எழுந்திருச்சா, பக்கத்துல பார்த்தா எழுந்திருச்சா, அங்கேருந்து ஓடி போய் ஒரு வாடி தண்ணி எழுதி தண்ணி தலையில பூரா ஊத்திக்கிட்டான். அப்புறம் ஃப்ரிட்ஜை திறந்து ஐஸ் கட்டிய மேல ஊத்திக்கிட்டான். அப்படியே அலைகிறான். ஏன்னா பிபி ஏறி பிடிச்சு. ஏன்னா பாம்பு வெடிக்க போகுது இல்லை பட்டுன்னு நான் பார்த்தேன். எழுந்திருச்சு நிதானமா போய் பீஸ் கேரியரை பிடிக்கி விட்டேன். ஏன் தெரியுமா? அந்த வம்சம் முடியறதுக்காட்டி நம்ம வம்சம் முடிஞ்சோம். இது பார்க்கறது டிவின்னே பார்க்கறது கிடையாது. ஏன்னா பல குடும்பங்கள் இன்னைக்கு குடும்பமாவே இல்லை. அன்னைக்கு 3வது வீட்டுல அடிச்சாம்பா இருக்க ஒரு சம்சாரத்தை பட்டேர் 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 அடிச்சான். எய்த்த விட்டு பொண்ணு ரொம்ப இறக்கதனம், ரொம்ப இளகிய மனசு, உங்களை மாதிரி. என்ன அவ சொன்னா வீட்டுக்காரட்ட, ஏங்க காது என்ன செவிடா, அந்த புள்ளைய போட்டு படா படான்னு அடிக்கிறானே என்னன்னு போய் பார்த்துட்டு வரப்படாதா அப்படின்னு இந்த பொண்ணு சொன்னால. அதுக்கு வீட்டுக்காரன் சொல்றான், நான் போய் பார்த்ததாலதான் அந்த சண்டையே வந்துச்சு. அப்படின்னா அவன் எப்படிப்பட்ட பயலா இருப்பான்? இது மாதிரி இருந்தா குடும்பம் நடத்த முடியுமா? என்ன முடியுமா? ஆனா தம்பி, ஏய் ஏய் 3 நாளாச்சு, 4 பேர் பாருங்க. நான் ஒரு பாட்டு பாடுறேன், அந்த பாட்டுக்கு பின்னால நீங்களும் பாட. உனக்கு தெரிஞ்ச பாட்டு. வாழ்க்கையில தன்னம்பிக்கை இருக்கணும். இதெல்லாம் ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு சோறு போட்டு வளர்த்த மண். அதனால நான் சில விஷயங்களை என்னுடைய வாழ்க்கையை ஒரு நிமிஷத்துல சொல்றேன். என்னெல்லாம் வளர முடியாமல் என்னுடைய மாவட்டத்திலேயே பல பெரியவர்கள்
என்னை எல்லாம் ஒழித்து கட்ட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு 45 வருஷத்துக்கு முன்னால சொல்றேன். கல்லூரி மாணவிக்கு வரப்படாதுங்கிறதால பல்வேறு விதமான தடைகளை சதிகளை எல்லாம் செய்தார்கள். ஆனால் அதை பத்தி நான் கவலைப்படணும். இத்தனைக்கு பையை தூக்கிட்டு பஸ்ல தான் நாம போயிட்டு இருக்கிறோம். அப்படித்தான் படாத பாடுபட்டு தான் என்னை யார் யாரெல்லாம் அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களெல்லாம் என்னிடத்துல வந்து ஏதாவது சான்ஸ் இருந்தா கொடுப்பான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு வச்சேன். இது என்னால கிடையாது, அந்த பாலசுப்ரமணிய சாமி போட்ட பிச்சை. வாழ்க்கையில தன்னம்பிக்கை இருக்கணும், ஒரு தன்னம்பிக்கை வரணும், உழைக்கணும். ஏய், இப்ப நான் வந்து ஒரு பாட்டு பாடுறேன், நீங்களும் சேர்ந்து பாடணும். பாடுறியா? பாடுறியா? ஒரு படம் இங்க எல்லாருமே இந்த குமரட்டியாபுரத்துல பல்வேறு கிராமத்தை சார்ந்தவர்கள் சங்கமமா இருக்கிறாங்க. அதனால சங்கமமா பாடுறேன், நீங்க சேர்ந்து பாடு. புதுப்பாட்டு அவன் புதுப்பாட்டு தான்டா. மழைக்காகத்தான் மேகம், அடக்கலைக்காகத்தான் நீயும், உயிர் கலந்தாடுவோம் நாம் மகனேவா. நீ சொந்த காலிலே நெல்லு, தலை சுற்றும் பூமியை வெல்லு, இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா. ஊருக்காக வாழும் கலைஞன் தன்னை மாறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். புலிகள் அழுவது ஏது, அழ பறவையும் அழகறியாது, போர்கள் மீட்டும் போது புல் தைப்பது பாடறியாது. மகனே மகனே, காற்றுக்கு ஓய்வதேது ஏது, கலைக்கு ஒரு ஓய்வு கிடையாது கிடையாது. ஏஆர் ரஹ்மானுடைய இசை, எம்.எஸ். விஸ்வநாதனுடைய பாட்டு. அந்த கதாநாயகம் பேரும் ரஹ்மான். தந்தை மகனுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடமா கொடுத்தாட. இது மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் இந்த காலத்திலும் வருகிறது என்று பேசுவதற்காக பாண்டிச்சேரி கௌதமி, தொலைக்காட்சி புகழ் சசிகலா இந்திய ராணுவம் மாதிரி தயார் நிலையில் இருக்கிறாங்க. இங்க இவங்க எந்த அணின்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, பழசுதான். ஆனா பாடுனதுக்கு அப்புறம் தான் இவங்களுடைய ஆற்றல்லாம் உங்களுக்கு தெரியும் என்பதை முன்னுரையில் தந்து ஒரு அருமையான ஒரு 60 வருட கால திரையுலகத்தை பற்றி அலசி பார்ப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பினை குமரரெட்டியாபுரத்தினுடைய அன்பு பெரியவர்கள் எல்லோரும் எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. முதல் விவாதத்தை துவங்குவதற்காக டிஎம்எஸ் குடும்ப உறவினர் ஒரு 60-70 ஆண்டு கால திரையுலகத்தை பற்றி அவருடைய கை விரல்ல வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் மிகுந்தவர் அன்பிற்கினி ஐயா பேராசிரியர் கிரி சுரேந்திரன் அவர்கள் இப்போ வருகிறார்கள். பலமாக 6 வருடத்துக்கு பின்னால் நம்முடைய கிராமத்துக்கு வந்திருக்கிறார். எல்லோரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஒரு தடவை கை தட்டுக்க பார்ப்போம். அத்தனை பேர் தொடர்கிறார். அருள்மிகு பாலசுப்பிரமணிய ஆலய மாசிமக திருவிழாவை முன்னிட்டு கோயில் குமரெட்டியாபுரம் என்னும் இடத்திலே சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இன்னிசை பாட்டு பட்டிமன்றத்தினுடைய நடுவர் இவர் யார் தெரியுமா? தடி ஊன்றி நடக்காத பெரியார், பொடி போட்டே வாழ்கின்ற பேரறிஞர் அண்ணா. நான் சொல்றேன் இன்னொன்னு, இவர் பாடுகின்ற பாடல்கள் ஒவ்வொன்றும் துள்ளல். நொந்து போன எங்களை போன்ற கலைஞர்களுக்கெல்லாம் இவர்தான் வள்ளல். அப்படிப்பட்ட நடுவர் உள்ளிட்ட அவையோர் அத்துணை பேரையும் என் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு பெண்ணுக்கு, நடுவர் அவர்களே, ஒரு பெண்ணுக்கு
புகுந்த வீட்டிலே எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அவள் தாய் வீட்டுக்கு வரும் பொழுது எப்படி மகிழ்ச்சி அடைவாளோ அந்த மகிழ்ச்சியை கோயில் குமரட்டையாபுரத்திற்கு வந்தபோது எங்களுக்கெல்லாம் கிடைத்தது என்று சொல்லிக் கொள்வதிலே நான் பெருமிதம் கொள்கிறேன். உண்மையிலே சொல்றேன். சரி, என்ன தலைப்பு? சமுதாயத்தை பக்தியும் பண்பாடும் திரை இசை பாடல்களில் பண்படுத்துகிறதா அல்லது பாழ்படுத்துகிறதா அப்படின்னு நல்ல நல்ல தலைப்பு, அருமையான தலைப்பு. இப்ப நான் நடுவர் காதல் பாட்டுல இருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ உங்களால பாடதான் முடியும். ஏன் சிரிக்கிறீங்க? இந்த ஒண்ணு சொல்றேன் தெரிஞ்சிருங்க. அனுபவித்து அனுபவித்து சலித்தவனும் அனுபவிக்க முடியாமல் தோற்றவனும் ஞானி ஆவான். நான் சலித்து போய் ஞானி ஆளவன், இவர் தோற்று போய் ஞானி ஆளவன். ரெண்டு பேரும் ஒரே இடையில தான் இருக்கும். காதல் பாட்டு பாடணுங்க. இங்க பாருங்க, ஒரு காதலியை கலைஞன் பார்த்திருந்தால் அவளை சிலையாக வடித்திருப்பார். ஒரு புலவர் பார்த்திருந்தால் அந்த அழகை பாட்டிலே எழுதியிருப்பார். இயற்கை கூட என் காதலினுடைய அழகை பார்த்தால் காதல் செய்யும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அழகா இருக்காளா? என்ன கோபின வாலி எழுதி டிஎம்எஸ் பாடினார். எந்த கலைஞன் அவளை சிலை வடிப்பார், எந்த புலவன் அவளை பாட்டி வைப்பார். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பார், எந்த புலவனும் அவளை பாட்டி வைப்பார். அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும். அவள் இனிவாலே என் காலம் செல்லும். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் தெரியாதாம கேட்குறேன். நான் இங்கேருந்து இழுத்து வச்சு பாடுறேன். இந்த கைத்தட்டெல்லாம் எனக்கு போதாது. இங்கே தட்டுங்க பார்ப்போம். என் நிலைமையை பார்த்தீங்களா? யாரும் கேட்டு வாங்கிறது கிடையாது. இல்லை, வெளியில வித்தை காட்டுற நிலைமை ஆயிப்போச்சு. காதலிய வர்ணிக்க சொன்னா இவங்க பண்படுத்துறாங்க பாட்டுல. எப்படி காதலிய வர்ணிச்சிங்க? காதல் பிசாசே, காதல் பிசாசே, ஏதோ சௌக்கியம் பரவாயில்லை. என்னம்மா வந்து தலையாற்றில. அடுத்து இன்னொருத்தன், அழகிய அசுரா, அழகிய அசுரா, அத்துமீற ஆசை இல்லையா. நாங்க வர்ணிச்சோம் யா காதலிய. கொடி மின்னல் போல் ஒரு பார்வை, மானோ மீனோ என்றிருந்தேன். குயில் ஓசை போல் ஒரு வார்த்தை, குழலோ யாழோ என்றிருந்தேன். நெஞ்சோடு நெஞ்சை சேர்த்தாய், தீயோடு பஞ்சை சேர்த்தாய். நெஞ்சோடு நெஞ்சை சேர்த்தாய், தீயோடு பஞ்சை சேர்த்தாய். இன்று காதலேக்கம் தந்தாய் சென்றாய், நாளை என் செய்வாளோ. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்து நிலவில் குளிர் இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்து மலரில் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. லலலல்ல லாலலா, லல்ல லாலலா, லல்ல லாலலா, லல்ல லாலலா, லல்ல லாலலா, லல்ல லாலலா. இது மட்டுமா வர்ணனை? படகோட்டியில உங்க மாமா டிஎம்எஸ் ஒரு பாட்டு பாடினார் தெரியுமா? படகோட்டியில அது ஒரு வர்ணனை. மின்னலாய் பகிடெடுத்து மேகமாய் தலை முடித்து பின்னலாய்
தந்தவளே நான் பிடிக்க போனேனே மையெழுதும் கண்ணாலே பொய் எழுதி போனாலே ஆசைக்கு ஆசை வச்ச நான் புறந்தா காதலிச்சேன் கொடுத்தாரு அந்த காலத்துல டிஎம்எஸ் விளையாடு நேரமா அது மாதிரி பாட்டு நான் ஒண்ணு கேட்கிறேன். இதனால சமுதாயத்துக்கு இது காதல் பாட்டு தான், எந்த ஆபத்துமே இல்லையே. ஒரு ஆபத்தும் இல்ல. நீங்க பாடின பாட்டு கடற்கரை பாட்டு தானே. அதே கடற்கரை பாட்டு எங்க ஆளு பாடினாரு கண்ணதாசனு. காதலிக்கு கண்ணு தெரியாது. காதலன் எங்க அழைச்சிட்டு வந்தான் தெரியுமா? காதலிய மாமல்லபுரத்துக்கு அழைச்சிட்டு வர்றான். மகாபலிபுரம். நடுவர் அவர்களே, மகாபலிபுரம் எதற்கு பெயர் பெற்றது? சிற்பத்துக்கு பெயர் பெற்றது. இவளுக்கு தான் கண்ணே தெரியாதுல்ல, சிற்பத்தை எப்படி ரசிப்பா? அதுக்கு காதலன் சொல்றான், எனக்கு கண்ணு இல்லைன்னா என்ன, உனக்கு கண்ணு இருக்குல்ல, உன் கண்ணோடு என் கண்ணை வச்சு பாரு, நான் பாரு, அதான் என் காதல். கல்லிலே கலைவண்ணம் கண்டான், கல்லிலே கலைவண்ணம் கண்டான், இரு கண் பார்வை மறைந்தாலும் காடும் வகை செய்தான். கல்லிலே கலைவண்ணம் கண்டான். பெண்ணொன்று ஆணொன்று செய்தான், அவன் பேச்சையும் மூச்சையும் பார்வையில் வைத்தான். பெண்ணொன்று ஆணொன்று செய்தான், அவன் பேச்சையும் மூச்சையும் பார்வையில் வைத்தான். கண்ணால இடம் தேடி வந்தோம், கண்ணால இடம் தேடி வந்தோம், கண்ணோடு கண்ணே உன் கண் வைத்து பாராய், கல்லிலே கலைவண்ணம் கண்டான். பாட்டு நடுவர் அவர்களே, நானு டிஎம்எஸ்க்கு உறவினரா இருக்கலாம். ஆமா, ஆனா நான் யார் தெரியுமா? நடிகர் திலகம், பத்மஸ்ரீ, சிம்மக்குலம், செவாலியர் சிவாஜி கணேசன் ரசிகர் நான். வசந்த மாளிகைன்னு ஒரு படம் வந்துருச்சுல்ல, ஆமா, அந்த படத்தை நான் எத்தனை தடவை பார்த்திருப்பேன் தெரியுமா? ஏன் கடைசி வரைக்கும் புரியவே இல்லையா? ஏன் கைத்தட்டினவங்களே சிரிக்கிறீங்க? படம் புரியாம இல்ல, அந்த பாட்டுல அந்த வசனத்துல அப்படி நான் லயித்து போனேன். அதுல பாருங்க, வசந்த மாளிகை கட்டி முடிச்ச பிறகு செவாலியர் சிவாஜி காதலிய அழைச்சிட்டு வர்றாரு. வசனம்னா வசனம், அதான் வசனம். பாலதா பார், என் காதல் தேவதைக்காக நான் கட்டியிருக்கின்ற ஆலயத்தை பார், என் உள்ளத்திலே படர்ந்திருக்கும் முல்லை கொடிக்கு அமைத்திருக்கின்ற பந்தலை பார், என் கண்களை திறந்துவிட்ட காதல் தெய்வம் காலமெல்லாம் கழித்திருக்க நான் கட்டிய வசந்த மண்டபத்தை பார், வானத்தின் நிலா நீராட இறைவன் மேகத்தை படைத்தான், என் வாழ்வின் நிலா நீராட நான் இந்த பொய்கையை படைத்தேன். இது இறந்து போன ராணிக்காக கட்டப்பட்ட தாஜ்மஹால் அல்ல, உயிரோடு இருக்கும் என் காதலிக்காக கட்டப்பட்ட வசந்த மாளிகை. இது சமாதி அல்ல, சன்னதி. ஆண்டவன் மட்டும் எனக்கு பறக்கும் சக்தியை கொடுத்திருந்தால் ஆகாயத்திலே மின்னிக் கொண்டிருக்கும் அத்தனை நட்சத்திரங்களை இங்கே எடுத்து வந்து தோரணம் கட்டி தொங்க விட்டிருப்பேன். வானத்தில் நிலவை பறித்து வந்து இந்த வசந்த மாளிகைக்கு வண்ண விளக்கால் அமைத்திருப்பேன். என்ன செய்வது, எனக்கு அந்த சக்தி இல்லையே, சக்தி இல்லையேன்னு செவாலியர் ஏங்குவாரு. சும்மா பின்னால கண்ணதாசன் பாட்டை எழுதினார். மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன, மணி மாளிகை தான் கண்டே மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணிமாளிகை தான் கண்ணே, தயக்கம் என்ன, இந்த சலனம் என்ன, அன்பு காணிக்கை தான் கண்ணே.
கைகளினால் மது கிண்ணத்தை இனி நான் தொடமாட்டேன். கண்ணத்தில் இருக்கும் கிண்ணத்தை எடுத்து மது அருந்தாமல் விடமாட்டேன். உன்னை எல்லாம் ஒரு பெண்ணையும் நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். உன் உள்ளம் இருப்பது என்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன். மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, பணிமாளிகை தான் கண்ணே. அருமையான பாடல். அவர் செய்தியை சொல்லிருக்கீங்களா? அதாவது ஒரு பாட்டு நல்லா இருக்குன்னா கைத்தட்டக்கூடிய நடுவரை நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனால் எழுந்து நின்று கைத்தட்டக்கூடிய ஒரு பண்பாடு மிக்க நடுவர் இருக்கிறார் என்றால் அது ஆடுதுறை அழகு பன்னீர்செல்வத்தை தவிர வேற யாரையுமே பார்க்க முடியாது. என்னென்ன பின்னால அந்த பூச்சி தொந்தரவு நிறைய இருக்கு. கோவிந்தராஜனை இந்த பக்கம் உட்கார வச்சு பூச்சி வரும்போது தட்டி விடுங்கன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆனால் அவருடைய கண்ணாடி எது மீசை எதுன்னு தெரியாம நானே கொஞ்சம் குழப்பமா இருக்கேன். பேசிக்கிட்டு குடும்பத்தை வளர சொன்னா என்னையா வளர்த்து விட்டீங்க? இந்த புதுப்பாட்டு பண்படுத்து தான். குடும்பத்தை ஒழுங்கா வளர விட்டுருக்கீங்களா? குடும்பத்தை இன்றைய தினம் இருக்கக்கூடிய திரை இசை பாடலாம் வளர்க்கல. ஒரு வீட்டில் நடந்த சமாச்சாரத்தை சொல்றேன். மனைவி ஞானம்னு கேளுங்க, இந்த பக்கம் படுத்திருக்கா. சரி, புருஷங்க மனைவி, புருஷங்காரன் இப்படி படுத்திருக்கான். அதுதான் முறை. நடுவுல அவங்க பெத்தெடுத்த 4 வயசு பையனை படுக்க விட்டாங்க. இது ஏன் வேண்டாத வேலை? சிக்கல் வந்துருச்சா? இப்ப ராத்திரி 12 மணி. இவன் புருஷங்காரன் மனைவிட்ட ராரா சரத்துக்கு ராரா. உடனே அவன் தோம் 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 தோம். உடனே அந்த 4 வயசு பையன் எந்திரிச்சான். கலகல கலகல சிரிச்சான். இவங்க படுத்துட்டாங்க. என்னம்மா பாட்டு பண்படுத்துறீங்களா? நாங்களும் இந்த கொரோனாவுக்கு முன்னால சொல்றேன், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால ஐயா நடுவரா இருந்து நாங்க தமிழ்நாட்டில் சுத்தாத ஊர் இல்லையா, இல்லையா உட்கார்றதுக்கு பஸ்ல இடம் கிடைச்சிச்சானே. நாங்க ஃபுட்போர்டை பிடிச்சுதான் தொங்கிட்டு வந்தோம். நான் இப்படியே தொங்கிட்டு கையில வலி பயங்கரம். அடுத்த நாள் வீட்டுக்கு போனேன். நல்லா கவனிங்க, நல்லா கவனிமா. வீட்டுக்கு போனேன். என் வீட்டுக்காரே கொடுத்தங்க, வா கையெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் தைலத்தை எடுத்து தடவுன்னேன். அவ என் வீட்டுக்காரி தைலமே கொண்டாடல, சத்தியமா சொல்றேன், தைலமே கொண்டாடல. எங்கெங்க இங்கயா வலிக்குதுன்னு தொட்டா என் வலி போயிருச்சியா? என்ன பாரிய, நீ உட்காருமா, நீ ஏன் அணியில இருந்துட்டே எனக்கு அணுகுந்து போடுற, உட்காருமா. மனைவி தொட்டானா புருஷங்கார வலி போகுமானா போகும். நாரியா பண்பாடு மிக்க விந்தன் என்ற கவிஞர். பழகும் தமிழே பார்த்திபன் மகனே, அழகிய மேனி சுகமா சுகமா. பழகும் தமிழே பார்த்திபன் மகனே, அழகிய மேனி சுகமா. பாவலன் கவியே பல்லவன் மகளே, காவலன் மேனி சுகமே. உங்கள் கைகளினால் வந்த குணமே, உன் கைகளினால் வந்த குணமே. குடும்பம்னா எப்படி இருக்கணும் பாருங்க. இப்ப இங்க பாருங்க, ஒன்று சொல்றேன். தம்பி ரொம்ப வேதனைப்படுறான் உன்னை நினைச்சிட்டு. அதுக்கு அக்கா ஆறுதல் பண்றான். ஏப்பா அழுகுற, ஏன் வருத்தப்படுற? ஏப்பா கல்லுக்குள்ள தேரை இருக்குல்ல, அந்த தேரைக்கு உணவு அளிப்பது யார்? கனிக்குள்ளே வண்டு இருக்கும்ல, அந்த வண்டுக்கு உணவு கொடுப்பது யார்? அந்த பால தண்டாயுதபாணி சாமி தானே. அதுக்கெல்லாம் நீ வருத்தப்படாத. அக்கா பாடினா, காலமகள் கண் திறப்பாள் சின்னையா, நாம் கலங்கி நின்று கவலைப்பட்டு என்னையான்னு கேட்டா பாருங்க. காலமகள் கண்டிருப்பால் சின்னையா, நாம் கண்கலங்கி கவலைப்பட்டு என்னையா. அந்த
அந்த அந்த பாட்டுல இந்த பல்லவில இருந்து சரணத்தை தொடங்கிருப்பா. கல்லிருக்கும் தேரைக்கெல்லாம் கருணை தந்த தெய்வம், கனியிருக்கும் வண்டுக்கெல்லாம் துணை இருந்த தெய்வம், நெல்லுக்குள்ளே மணியை நெருப்பினிலே ஒளியை உள்ளுக்குள்ளே வைத்த தெய்வம் உனக்கு இல்லையா தம்பி, நமக்கு இல்லையா தம்பி, நமக்கு இல்லையா? காலமகள் கண்டிரப்பாள் சின்னையா, நாம் கலங்கி நின்று கவலைப்பட்டு என்னையா? லாலல்லா கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் திரைப்படத்துறையில பாட்டு எழுத முடியாம அவருடைய ஊர், சொந்த ஊர் ஆண்டிப்பட்டிக்கு பக்கத்துல ஊருக்கு போறதுக்கு தயாரா பொட்டி புடுக்கையெல்லாம் தூக்கிட்டு மெட்ராஸ்ல பிராட்வேல பஸ்ஸில் ஏறி ஊருக்கு வந்துடுவோம். சினிமாவாவது ஒன்றாவது ஊரில் போய் விவசாயத்தை பார்ப்போன்னு பொட்டியோட கிளம்புற நேரத்தில் ஒரு மலையாளத்து நாயர் டீ கடை வச்சிருந்தார் அந்த லாட்ஜுக்கு கீழே. நாயர், நான் ஊருக்கு போயிட்டு வரேன், இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு வரேன், சினிமாலாம் சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீயை சாப்பிட்டார்ல. அப்ப இந்த பாடல் கண்ணதாசனுடைய பாடல் அது கேசட்ல ஓடி இருந்தது. இந்த பாடலை கேட்டார் வைரமுத்து அவர்கள். நானும் எனக்கும் ஒரு நாள் வாழ்வு உண்டு என்கின்ற தத்துவத்தை கண்ணதாசனுடைய வரிய தன்னம்பிக்கையை எடுத்துக்கிட்டு முன்னேறினார். இன்றைய தினம் கவி பேரரசு என்று பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வைரமுத்து வாழ்க்கை இந்த பாடல் அப்படி இருக்கணும். ஒரு பண்ணக்காரர் வீட்டில் உள்ள எலி தொந்தரவு தாங்க முடியாம பூனையை வளர்த்தார். எங்க திருடன் வந்துடுவானோன்னு நினைச்சு வெளியே நாயை கட்டி போட்டாரு, வளர்த்தாரு. இது பூனையினுடைய இயல்பு என்ன? எலி இருக்கோ இல்லையோ மியாவுன்னு தானே கத்தும். ஒரு 2 மாதத்துல ஒரு எலியும் இல்லையா, ஆனா அது கத்துது. பண்ணக்காரனுக்கு கோபம் வந்துருச்சு. என்னடா ஒரு எலியும் இல்லையா, இந்த பூனை கத்துட்டே இருக்கேன்ட்டு ஒரு கட்டையை எடுத்தான், ஓங்கி அடிச்சான். பூனை செத்து போயிடுச்சு. இது வெளியில இருந்த நாய் வெட்டி பார்க்குது. கத்துனானா நம்மளை அடிச்சு கொன்றுவான் போல இருக்குன்ட்டு நாய் பேசாம இருந்துருச்சு. அன்னைக்கு பார்த்து அந்த பண்ணக்காரன் வீட்டில் ஒரு திருடன் உள்ள நுழைஞ்சான். வீட்டில் இருக்கிற அத்தனை பொருளையும் சுருட்டிட்டு திருடங்கெல்லாம் ஓடிட்டாங்க. வந்துருச்சு பாருங்க பண்ணக்காரன் கோபம். அடிச்சா நாய் மேல, அது செத்து போயிடுச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? அவரவர்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் இருந்தால் அந்த கடமையே செத்து போகும்டாங்கிற செய்திய பட்டு போட்ட அழகா சொன்னாரியா. போர் படை தனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், அடைத்தனில் தூங்கியவன் முதல் இழந்தான், உள்ள கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். இன்னும் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் இங்கே பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா. தூங்காதே தம்பி தூங்காதே, நீ தோப்பேரி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. ஆகவே அதை முடிச்சிட்டேன். நீங்க ஒரு தத்துவம் சொன்னீங்க பாருங்க. காலையில எந்திரிச்சா காபி இல்லைன்னா பால், ஜோலி முடிஞ்சிச்சா. இதான வாழ்க்கை தத்துவம். நீங்க நானும் சொல்லவா? கட்டில் மேல பூவை தெளிச்சு போட்டு அதுக்கு மேல 2 பேரும் படுத்தானா முதல் இரவு. ஆமா, படுத்த பிறகு பூவை போட்டோம்னா அதுதான் கடைசி இரவு. தத்துவம். ஆமா. இன்னும் ஒரு சின்ன ஆணி இருக்கு பாத்தீங்களா, கொஞ்ச நேரம் தான் அடி போடும், அது கட்டையிலேயே செவத்திலேயே இறங்கிடும். ஆனா சிறிய உளி இருக்கு பாருங்க, அது சிலையாகும் வரை அடிபடும். நீங்கள் உளி போல அடிபடுங்கள், சிலையாவீர்கள், மக்கள் மனத்திலே நிலையாவீர்கள். சொல்றாங்க அழகா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எது என்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி
மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. மனுஷனை ஆட்டி படைக்கிறது தெரியுமா? ஆசை. இங்கெல்லாம் கோர்ட்டில் ஜட்ஜு தூக்கு தண்டனை கைதிகிட்ட கேட்பாரு, உன் கடைசி ஆசை என்னன்னு. இப்போ அதெல்லாம் கேட்கறது இல்லை. ஏன் தெரியுமா? அப்போ கேட்டாங்க, ஒரு தூக்கு தண்டனை கைதியை பார்த்து நீதிபதி கேட்டார், உன் கடைசி ஆசை என்னன்னு. அவன் அடித்தான் பாருங்க ஒரு பதில், எனக்காக வாதிட்டான் பாருங்க வக்கீல், அவனையும் என்னோட சேர்ந்து தூக்கில் போடுங்கட்டான். அப்போ இருந்து இந்த கடைசி ஆசைங்கிறது கேட்கறது இல்லை. ஆசையை மூணா பிடிச்சாங்க, மண்ணாசைன்னா, பெண்ணாசைன்னா, பொண்ணாசைன்னா. ஆமா, ஆசையை விடுங்கடாங்கிறாங்க. யாருக்கு எது சொந்தம்னு தெரியுமா? தெரியுமா? அது பட்டுக்கோட்டை சொன்னாரு, குட்டியாடு தப்பி வந்தா குள்ள நரிக்கு சொந்தம், குள்ள நரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டு கெட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போன 8 அடிதான் சொந்தம், சட்டப்படி பார்க்க போன 8 அடிதான் சொந்தம். உனக்கு எது சொந்தம், எனக்கு எது சொந்தம், உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா, பணக்கு இருக்காலே உணர்வதாலே அந்த லாபம் அதில் பந்தமடா. உனக்கு எது சொந்தம், எனக்கு எது சொந்தம், உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா. ஒரே ஒரு செய்தியோட நான் முடிச்சிடறேன். நடுவரை பார்த்தீங்களா எப்படி இருக்காரு? சும்மா ஆஜான மகாவரா, மஞ்சள் சட்டை என்ன, பட்டு வேட்டி என்ன, அப்படி இருக்காரு ஜம்முன்னு. ஆனால் எவ்வளோ கவலைகளை அவள் சுமந்து கொண்டு இருக்கிறாருங்கிறது எனக்கும் மேடையில் உள்ள மற்றவர்களுக்கும் தான் தெரியும். அவ்வளோ கவலைகளுக்கு இடையிலும் என்ன மக்களை பார்க்க வேண்டும், பேச வேண்டும். இந்த 2-3 ஆண்டாக நாங்கள்லாம் கொதிச்சு போயிட்டோம். கொரோனா வந்து எங்கேயுமே வெளியே போக முடியல. ஆனால் அதெல்லாம் விட்டுடு, பரவாயில்லை, நான் மக்களை பார்க்க வேண்டும், பேச வேண்டும் என்ற கடமை உணர்வோடு இங்கு வந்து அமர்ந்திருக்காரு. நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். இதை யார் கண்ணதாசன் சொன்னார், நடுவுற வச்சே சொன்ன மாதிரி இருக்கும். பார்த்தாக்கா ஆளு ரொம்ப முறுக்கு, ஆனா 10 கதை உள்ளத்திலே இருக்கு. பார்த்தாக்கா ஆளு ரொம்ப முறுக்கு, ஆனா 10 கதை உள்ளத்திலே இருக்கு. தண்ணீரே மீன் உண்டு, தரையிலே மாறுண்டு, மாற்றிவிட்டா தீந்து விடும் கணக்கு, அதை மாற்றிவிட்டா தீந்து விடும் கணக்கு. நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்லே, நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுகே வல்லே. சிஞ்சினிக்கான் சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தான் இடையிலே ஆட்டம் ஆட வந்த என்ன மட்டும் மேடையில பாட விட்டு அழகிட்டு ஓடிவிட்டா கூட்டத்தோடு. நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்லே, அழுகிறேன் அழுகிறேன் அழுகே வல்லே. அப்படி பாட்டில் டிஎம்எஸ் சிவாஜி கணேசன் ஒன்றி இருப்பார்கள். இப்படிப்பட்ட பாடல்கள் தான் பண்பாட்டை வளர்த்தும் பண்பாட்டை சீர்படுத்தும். இவர்களுடைய பாடல்களாம் பண்பாட்டை பாழ்படுத்தும் என்று கூறிக்கொண்டு பேச வாய்ப்பளித்த பெரியோர்களுக்கும் வாய்மொழி கேட்டவர்களுக்கும் நன்றினவென்று விடைபெற்று அமைகின்றேன். நன்றி, வணக்கம். டிஎம்எஸ் உடைய குடும்பத்தை சார்ந்தவர் என்றால் அவருக்கு பாட்டு பாடுறதுக்கு சொல்லி கொடுக்கணுமா? உயிரை கொடுத்து பாடியிருக்கார். எல்லாரும் சேர்ந்து அவருக்கு நம்முடைய குமாரெட்டியாபுரத்தினுடைய மக்கள் சார்பா
ஒரு இஸ்லாமிய பாடகன் பாடணும். உங்க பக்கத்து இருக்காரு காயல்பட்டினம், திருச்செந்தூர் போற வேலை காயல்பட்டினம் இருக்குல்ல, அந்த ஊர்ல பிறந்த ஷேக் முகமது இஸ்லாமிய பாடகன் பாடினான். பாடுனது இஸ்லாமிய சகோதரன் ஷேக் முகமது. யார பாடினான்னா மதுரை மீனாட்சியையும் சொக்கநாதரையும் பாடினான். அதுதான்டா இந்தியாங்கிறது. இசைக்கு எதுவுமே சம்பந்தம் கிடையாது. இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிப்பதற்காக சக்கமால்புரத்திலிருந்து நம்முடைய உறவினர்கள் வந்திருக்கிறாங்க. வருத்தமில்லா வாலிபர் சங்கம், ரவி போன்றவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. எல்லோருக்கும் நம்முடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கணவன் மனைவி ரெண்டு, ஒரு வண்டியில மாட்டு வண்டியில பூட்டி இருக்கக்கூடிய ரெண்டு மாடு, அந்த ரெண்டு மாடும் ஒரே பாதையில போனாதான் குடும்ப வண்டி நல்லா ஓடுமா. இந்த தத்துவம் அந்த ஆளுடைய குரலுக்கு யாராலையும் முடியாது. கம்மிங் கொடுத்தாரு பாருங்க கோபி அண்ணன். ஆண்டவன காதலித்தான் பாண்டி நாட்டு மீனாட்சி, காதலித்து மணந்ததுக்கு மாமதுரை கோவில் சாட்சி. ஆண்டவன காதலித்தான் பாண்டி நாட்டு மீனாட்சி, காதலித்து மணந்ததுக்கு மாமதுரை கோவில் சாட்சி. வெட்ட வெட்ட வளரும் கோடி என்ன கோடி கூறம்மா, கட்டளை நீயம்மா, காதல் கோடி தானம்மா. ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடும், ஒன்ன விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்னவாகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட 30 வருஷமாச்சு இந்த பாட்டு ரிலீஸ் ஆகி. இன்னைக்கு வரக்கூடிய படத்துல பாட்டு இருக்குதா இல்லையான்னு தெரியல. 400 கோடி ரூபாய் செலவு பண்ணி படம் எடுக்கிறான், ஒரு பாட்டு கூட மக்களுடைய மனசுல நிலைக்கலையே. ஒரு 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 35,000 ரூபாயில எடுத்தான் 60 வருஷத்துக்கு முன்னால. 70 வருஷம் 65 வருஷமா அந்த பாட்டு நிக்குது. ஏதோ ஒரு மக்களிடத்துல ஒரு தாக்கத்தை கொடுக்குது இல்ல. இப்ப வாங்க சசிகலா மேடம். ஓம் நமச்சிவாய. சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொல கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமே. நாம் முதல் தலைமுறை, தாய் தந்தை 2ஆம் தலைமுறை, தாத்தனும் பாட்டியும் 3ஆம் தலைமுறை, பூட்டனும் பூட்டியும் 4ஆம் தலைமுறை, ஓட்டனும் ஓட்டியும் 5ஆம் தலைமுறை, செய்யோனும் செய்யோலும் 6ஆம் தலைமுறை, பரனும் பறையும் 7ஆம் தலைமுறை. பரம்பரைக்கே பெயர் வைத்த என் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கத்தை சொல்லி. தமிழுக்கெல்லாம் கைத்தட்ட மாட்டீங்க, நல்லா சோற கைத்தட்டுங்க. நீங்க சோற கைத்தட்டுங்க, நீங்க குழம்ப கைத்தட்டுங்க. எதிரில் வந்து பேசிட்டு போயிருக்காரு, சீனி சக்கரை சித்தப்பா சீட்டில் எழுதி இந்த அக்கப்பான்னு. இவ்வளவு நேரம் பேசினாரு எங்க நடுவர், எவ்வளவு அழகான நடுவர், இந்தியாவே இலக்கியத்துல கலக்கிட்டு நடுவர். உங்களை பத்தி ஏதாவது பாராட்டினாராங்க? இப்ப நான் உங்களை பாராட்ட போறேன். என்ன பாராட்டுற? டோட்டல் குமரெட்டியாபுரம் கைத்தட்டு பறக்கும், பாக்குறீங்களா? அப்படியா? ஆமா. ஆத்துக்கு வேணும் கர்ற, எங்க நடுவர் மனசுல கர்ற. அவர் பேச்சு ஒண்ணு பற்ற பர்ற, அவர் பொண்டாட்டி அடிச்சா அவர் வாயில பொங்கு நொற. நீ என்ன மேல கொண்டு போகும் போதே கீழே போட்டு உடைக்க போறன்னு தெரியும். பழைய பாட்டுன்னு பீத்திட்டு போயிருக்காரு. இந்த ஊரை பத்தி ஒரு வார்த்தை சொன்னாரா? இந்த ஊரை பத்தி ஒரு வார்த்தை சொல்றேன். இப்ப எப்படி கைத்தட்டு வருதுன்னு பாக்குறீங்களா? சென்னையில இருக்குது ராயபுரம், சென்னையில இருக்கிறது ராயபுரம். சிறப்பான மக்கள்னா அதான் நம்ம குமரெட்டியாபுரம். எப்படிப்பட்ட ஊர்ல வந்து நின்று எங்க ஆண்கள்லாம் பாருங்க, வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை. அந்த பக்கம் ஏன் எங்க ஆண்கள்லாம் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை? எங்கள் ஆண்களின் ஆடை மட்டும் வெள்ளை அல்ல, அவர்களுடைய உள்ளமும் கூட வெள்ளை என்று நிரூபிப்பதற்கு. பெண்கள் பக்கம் பாருங்க, எல்லாம் தங்கம் போட்டிருக்கோம். 1 கிலோ 2 கிலோ. நானும் நிறைய தான் போட்டிருக்கேன், எல்லாம் டூப்ளிகேட். எங்க ஆண்கள் பாருங்க தங்கமே போடுறது இல்ல. ஏன் ஆண்கள் தங்கமே போடுறது இல்ல தெரியுமா? ஏன்? ஆண்களே தங்கம், அவர்களுக்கு எதுக்கு தங்கம்? இல்ல அதுக்காக இல்ல, எங்க ஆண்கள்கிட்ட தங்கம் தங்காது. ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போய் மாசம் போய் கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கிட்டு வந்துட்டு இருப்போம். நடுவர்களே ஒரு பாட்டு பாடுறேன், எப்படி கைத்தட்டு பாடுதுன்னு பாக்குறீங்களா? ஏ கம்மல்ல நான் இருந்த, ஏ கம்மல்ல நான் இருந்த காதோரோ
வீட்டு குத்து விளக்கு நீ வந்தா. எப்படி பாட்டு நாங்க வச்சிருக்கோம். சசிகலா நிறுத்து. நீ இந்த பாட்டை ஆரம்பிச்சோன்னா அது இந்த பொடியா இருக்கான் பாரு, அவன் சொல்றான் அவன் ஃப்ரெண்டு கிட்ட பட்டிமன்றமே இப்பதான்டா ஆரம்பிச்சிருக்கான். அவனுக்கு ஏத்த மாதிரி நான் பாடுனாலும் தூங்க வைக்கிறதுக்கு தாலாட்டுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு ஏத்த மாதிரி பாட்டு பாட வேணாமா? அடியே மன நில்லுன்னா நிக்காதடி, கொடியே என்ன கண்டு நீ சொக்காதடி, தாப்பாடு போடாம கேப்பார கேட்காம கூப்பாடு போடாதடி, அடியே மன நில்லுன்னா நிக்காதடி. எப்படி பாட்டு சுறுசுறுப்பா போட்டிருக்கோம். ஆனா இந்த பாடல்ல எந்த ஆபாசமும் இருக்கிற மாதிரி தெரியல. கிடையாது நடுவர்களே. ஆமா, ரொம்ப அழகா இருக்கும் எங்க பாட்டெல்லாம். எங்க பாட்டை குறை சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. இவ்வளவு நேரம் பேசினார்ல, எவ்வளவு அழகா ஆண்கள் இருக்காங்க, எவ்வளவு அழகா பெண்கள் இருக்காங்க, அவங்கள பத்தி ஏதாவது பேசினாரா சார்? எனக்கு நார்மலா பொம்பளை பிள்ளைய விட ஆம்பளை பிள்ளை தான் சார் ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? இந்த பொம்பளை பிள்ளைய பாருங்க, பேரன் லோலி, பேத்தி லோலி, ஐயா லோலி, சிமிக்கி அம்மிக்கி ஆட்டலும் ஆட்டல் இதெல்லாம் போட்டா தான் மோரக்கட்டையே பார்க்க முடியும். எங்க ஆம்பளை பிள்ளை தலையை கரைச்சி விட்டு மூஞ்ச கழுவிட்டு வந்தாலே அழகா இருப்பாயா. செலவே இல்லாத பிள்ளை ஆம்பளை பிள்ளை. இதுக்குள்ள ரொம்ப கைத்தட்டி ஒருத்தர் அனாதையா தட்டுறாரு. நல்லா கைத்தட்டினே. உனக்கு 5 ஆம்பளை பிள்ளையா இருக்கட்டும். சவுண்டு சூப்பரா இருக்கு தங்கம். உனக்கு அடுத்த ஜென்மம் ஆம்பளை பிள்ளை தான். நடுவர்களே பாருங்களேன், இந்த பொம்பளை பிள்ளை வீட்டுல இருக்குன்னு வைங்களேன், நம்ம பொம்பளை பிள்ளையும் பெத்து போடுறோம், ஆம்பளை பிள்ளையும் பெத்து போடுறோம். பொம்பளை பிள்ளை வீட்டுல போய் நீங்க விருந்து தான் சாப்பிட முடியும், ஆம்பளை பிள்ளை வீட்டுல இருந்து சாப்பிடணும். சோறு போடுவான் ஆம்பளை பிள்ளை, நிறைய பொம்பளை வீட்டை கூறு போடுது, நிறைய இடத்துல நடக்கும். நாம பேசுறதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய பெண்களை தவிர. கன்னியாகுமரிக்கு தெக்க பெண்களை இப்ப நான் பாராட்டி சொல்றேன். பெண்கள்கிட்ட கை தட்டி வாங்கட்டுமா? ஒவ்வொரு குடும்பமும் செங்கலால் ஆகவில்லை, எங்கள் பெண்களால் ஆகிறது. மாரியாத்தா காளியாத்தா கை தட்டுக்கா. ஒவ்வொரு குடும்பமும் மண்ணின் மேல் நிற்கவில்லை, எங்கள் பெண்ணின் மேல் தான் நிற்கிறது. ஒரு ஆண் 2 கண்ணில்லாமல் வாழ்ந்து விடலாம், ஒரு ஆண் 2 கண்ணில்லாமல் வாழ்ந்து விடலாம், ஆனால் ஒரு பெண் இல்லாமல் ஒரு ஆணால் வாழ முடியாது. எவ்வளவு பெருமையா சொல்றேன் பாருங்க. முன்னாடி 3 மாரியாத்தா கை தட்டுது. நடுவர் அவர்களே, வாழ்க்கைன்னா அப்படி ஜாலியா இருக்கணும். நார்மல் லேடிஸ் மாதிரி கிடையாது. நான் கொஞ்சம் டிஃபரெண்டான லேடி. இல்ல பார்த்தாலே தெரியுது. நார்மலா லேடிஸ் வந்து புருஷன் எப்படிங்க கூப்பிடுங்க? ஏங்க என்னங்க பாவா அத்தான் மாமா அப்படி கூப்பிடுங்க. நான் டிஃபரெண்டான லேடி. நான் என் புருஷ் எப்படி கூப்பிடுவேன் தெரியுமா? எப்படி கூப்பிடுவேன் தெரியுமா? நாதான் கூப்பிடுவேன். ஏன் நாதான் கூப்பிடுறேன் தெரியுமா? அது ஒரு நாதா இல்லை. வீடு நுழைஞ்சு நான் விருதுநகர்ல பார்த்தேன், அரட்ராயரை போட்டுக்கிட்டு ரோட்ல குறுக்க ஓடிக்கிட்டு இருந்தாரு. நடுவர்களே வீட்டுல வந்து சண்டை போடுறாரு. அடியே முருகனுக்கு 2 பொண்டாட்டி, பெருமாளுக்கு 2 பொண்டாட்டி, சிவனுக்கே 2 பொண்டாட்டி, எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குடி அப்படின்னாரு. நான் எவ்வளவு பெரிய அறிவாளி. நான் கேட்டேன், உனக்கு பாஞ்சாலியை தெரியுமாயா? பாஞ்சாலிக்கு 5 புருஷன், நமக்கு 4 ஆப்ஷன் இருக்குன்னு அத்தோட விட்டு ஓடி போனதுதான். நடுவர்களே எப்பவுமே வாழ்க்கையில நிறைய வித்தியாசம் இருக்கு. பழைய பாட்டுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா பழைய பொண்டாட்டிக்கும் புது பொண்டாட்டிக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன? சீ போங்க அப்படின்னு சொன்னா அவ புது பொண்டாட்டி, அடைச்சி வாயா அப்படின்னு அவதான் பழைய பொண்டாட்டி. நிறைய இளவட்ட பிள்ளையெல்லாம் இருக்காங்க. காதலிக்கும் போது எப்படி பேசுவாங்க பார்த்திருக்கீங்களா? காதலிக்கிறவனுக்கும் கல்யாணம் முடிச்சவனுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. காதலிக்கிறவன் பேசுறத பார்த்திருக்கீங்களா? சூப்பரா பேசுவான். காதலிக்கிறவன் தேனா பேசுவான், கல்யாணம் முடிச்சவன் தானா பேசுவான். பார்த்திருக்கீங்களா? காதலுக்கும் கல்யாணத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? காதல்ங்கிறது காலில் ஓட்டின ஆணி மாதிரி அப்படி கழுவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆனா கல்யாணங்கிறது காலில் அடிச்ச ஆணி மாதிரி மவனை பெட்ரோல் ஊத்தினா கூட போவாது, அப்படியே தான் இருக்கும். காலம் ஆயிருக்கு. ஆமாடு. அந்த காலத்துல தனியா ஒருத்தன் ரோட்ல போகும்போது தனியா பேசிக்கிட்டு போனான்னா பைத்தியம். இன்னைக்கு தனியா இருந்தாதான் வைத்தியம். ஆமா, எவ்வளவு காலம் மாறி இருக்கு பாத்தீங்களா? அப்படி ஆயிடுச்சு. இன்னைக்கு கொரோனா காலம் இல்லையா? இப்ப கூட கிளம்பி வர்றேன், எங்க மாமியார் கெட்ட வார்த்தையில திட்டுதுங்க. என்ன காரணம்? நைட்டுக்கு போறா, காலையில வாரா, பாட்டு பாடுறா, பட்டிமன்றம் பேசுறான்னு கெட்ட வார்த்தையில திட்டுது. எனக்கு கண்ணீர் முட்டிக்கிட்டு வருது சார். பட் நான் அழல. கண்ணீர் முட்டிட்டு வருது, நான் அழல. ஏன் தெரியுமா? அழுதா மேக்கப் கலந்துரும். அழுதாம இப்ப மேக்கப்ல தான் இருக்கீங்களா? யா, டெஃபினெட்லி மேக்கப்ல இப்படிதான் இருக்கியா? நடுவுல அழகான மேக்கப் போட்டவ எங்க அத்தானுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கேன். வால் பேப்பர்ல டிபில நான் தான் சார் வச்சு விட்டுருக்கேன். 2.5 வருஷம் ஆச்சு. 2.5 வருஷம். அந்த டிபி இன்னும் எங்க அத்தா மாத்தவே இல்லை. அவருடைய செல்போன்ல உன்னுடைய போட்டோவை அனுப்பியிருக்கிறேன். ஆமா, இன்னும் உன்னுடைய போட்டோவை அந்த செல்போன்ல இருந்து அவர் மாத்தவே இல்லை. எவ்வளவு பாசம் பத்தியா? ஏன் மாத்தல தெரியுமா? ஏன்? அந்த ஆளுக்கு மாத்த தெரியாது.
நிறைய பேருக்கு டிபி பிக்சரையும் மாத்த தெரியாது, பொண்டாட்டி புத்தியும் மாத்த தெரியாது. இன்னைக்கு அழகான முருகன் கோவிலுக்கு வந்திருக்கோம். நம்ம என்ன சொல்லுவோம், முருகனுக்கே 2 பொண்டாட்டி, முருகனுக்கே 2 பொண்டாட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுல ஒரு பெரிய விளக்கம் இருக்கு, நகைச்சுவை இருக்கு. எப்படி தெரியுமா, முருகனுக்கு 2 பொண்டாட்டிங்கிறது 2 பொண்டாட்டி இல்லைங்க. ஒன்னு இச்சா சக்தி, இன்னொன்னு கிரியா சக்தி. முருகன் தான் ஞான சக்தி. இதை இன்னும் இளவட்ட பிள்ளைகளுக்கு தெளிவா சொல்லணும்னா இப்படி சொல்லலாம். இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தினா என்னன்னு சொல்லி முடிப்பேன். அப்படி டோட்டல் கைத்தட்டு வரும். பாக்குறீங்களா? இச்சா சக்திங்கிறது ஒரு பொண்ணை ஒரு பையன் பார்த்து லவ் பண்ணி அந்த பிள்ளையே கட்டிக்கணும்னு நினைக்கிறது இச்சா சக்தி. வீட்டுல எதிர்த்த வீடு, அடுத்த வீடு, மாமியா வீடு, எல்லா வீட்லயும் அடி வாங்கி அதே பிள்ளைய கட்டிக்கிட்டான்னா அதான் கிரியா சக்தி. காரியம் சாதிச்சிட்டா. இச்சா சக்தி, கிரியா சக்தி. கெட்டின பிறகு சனியனை பிடிச்சு கெட்டிட்டோமே அப்படின்னு உணர்ந்தா அதான் ஞான சக்தி முருகன். நிறைய பேர் முடிச்ச பிறகு உணர்வான். இப்ப ஒரு 4-5 பேர் கை தட்டு இருக்கிறாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு தெரியுது. நடுவர்களே, நம்ம ஜப்பான் நாட்டுக்காரன் உழைக்காம இருந்தா செத்து போயிடுவான். சைனா நாட்டுக்காரன் புதுசா கண்டுபிடிக்காம இருந்தா செத்து போயிடுவான். ஆனா நம்ம சொந்தக்காரன் நம்ம சந்தோஷமா இருந்தா செத்து போயிடுவான். பார்த்திருக்கீங்களா? போன வாரம் எனக்கு எங்க மாமியாருக்கு பெரிய சண்டை. என் குடும்பம் எங்க மாமியார் கையில, எங்க மாமியார் குடும்பம் என் கையில. ஒண்ணு நீ இருக்கிற முடியும், இல்லாட்டி நான் இருக்கிற முடியும். ஏன் புரிச்ச கரெக்ட், ஓன் புரிச்ச கரெக்ட். என் புரிச்ச வந்தாரு, இந்த 2 பேரும் வெளியே போங்க, வேலைக்காரி இருக்கா நான் பாத்துக்கிறேன்டாரியா. இப்ப வீட்டுல இந்த அரக்கால் சட்டை. ஆமா, இந்த 1.5 மாசமா பேசல. இப்ப கடைசியா சம்பளம் வாங்கணும், 1ஆம் தேதி டேட் வந்துருச்சு. எப்படியாவது வீட்டுக்கார்ட்ட சம்பளம் வாங்கணும். அப்படி பட்டுக்கிட்டு கட்டி பொட்டு வச்சு எங்க வீட்டு வாசல வந்து ஒரே ஒரு ஒத்த பாட்டு எடுத்து விட்டேங்க. ஏன் புருஷன்தான் எழுத்து விட்டுக்காரி கதவை திறந்து எனக்கு மட்டும்தான் உங்க தெருவே நல்ல தெருதான். நடுவர் அவர்களே, கரண்ட்டும் கட்டின புருஷனும் ஒண்ணு. எப்ப வேணாலும் வருவாங்க, எப்ப வேணாலும் போவாங்க. போன வாரம் இட்லி வச்சுட்டு சட்னி இறக்கணுக்கா, கரண்டையும் காணும், கட்டின புருஷனையும் காணும். கிளத்துல நாமளே இறங்கிடலான்னு ஒரு தேங்காய்ச்சல் எடுத்து அம்மியில வச்சேன். அப்படி புது பாட்டு தான் ஓடி வந்துச்சு. கை வலிக்குது மாமா, ஒரு கை பிடிக்கணும், அம்மி அரைக்கணும் அம்மா. அம்மி இழுத்து அரைக்கிற போது கை பழுத்து இருக்குது பாரு, நீ அழுத்தமான ஆளு. டக்குனு என் புருஷ் பின்னாடி வந்துட்டாரு. அம்மி அரைச்சிட நான் இருக்கிறேன் மாமா, அடி அதுக்கு போய் அழுக்கிறியே ஏமா. நாங்க ஒன்னாகத்தான் சேர்ந்து அட அம்மி அரைச்சோமே. நடுவர்களே, விளாத்திக்குளம் வர சொல்லிட்டீங்க. நீங்க விளாத்திக்குளம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்கிறேன். ஒரு அழகான பையன் என்ன பார்த்துட்டு ஒரு பாட்டு, ஒரே ஒரு வரி பாடினான். காதல் வந்தால் சொல்லி அனுப்பு அப்படின்னா. உடனே நான் வராட்னா அப்படின்னு, உன் தங்கச்சி அனுப்பு அப்படிங்கிறாயா. ஏதோ ஒரு முடிவுல தான் அவன்கிட்ட பேசுறேன். நானே எப்படி இருக்கேன்னா என் தங்கச்சி எப்படி இருப்பா. நடுவர்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா காலகட்ட பிரச்சனைகளையும் சமாளிக்கிறது யாருன்னா எங்க பிள்ளைங்க தான். இன்னைக்கு நிறைய படிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு படிப்பு தான் உலகத்தை ஆளுது. எப்படி தெரியுமா? காலையில் படி, மாலையில் படி, சங்கத்தமிழ் நூலை படி, மாலை இரவு பொருள் படும்படி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும். அப்படி கல்லாதவன் வாழ்வதெப்படி, அறம்படி, பொருள்படி, இன்பம்படி, இறந்த தமிழ் நான்மறை மீண்டும் பிறந்ததென்று படி, அகப்பொருள் படி, புறப்பொருள் படி, அதன்படி புக படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி, பொய்யிலே காற்படி, புரட்டிலே முக்காற்படி, வையகம் ஏமாறும்படி, வையத்துள்ள உள்ள நூல்களை ஒப்புவிப்பது எப்படி, தொடங்கையில் வருந்தும்படி, இருப்பினும் ஊன்றிப்படி, அடங்கா இன்பம் ஆகும் என் ஆன்றோர் சொற்படி, அதனால் நூலை படினா. புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய அருமையான பாடல் வரிகள். இன்னைக்கு பூரா ஆன்லைன் கிளாஸ் வந்துருச்சு. என் பசங்களாம் சொல்றான், டீச்சர் நீங்க ஆஃப்லைன் கிளாஸை விட ஆன்லைன் கிளாஸ்ல தான் டீச்சர் நல்லா இருக்கீங்கன்னா. எப்படா அண்ணன்? அதுக்குன்னா பாருங்க, சட்டை மட்டும் வாங்கினா போதும், ட்ரௌசர் வாங்க வேண்டியதுலங்கிறான். நீங்க எப்படி எட்டிக்கிட்டு அடிப்பீங்கன்னு கேட்கிறான். எவ்வளவு அருமையா பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க தெரியுமா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாம். அன்னைக்கு பாருங்க, எங்க மாமியார் இட்லி சுடுதுங்க. 4 இட்லியா கொண்டு வருதுங்க. ஒரு தட்டுல 12 இட்லி இருக்கும் இல்லையா, 4 இட்லியா கொண்டு வந்துச்சு. என்ன பண்ணுதுன்னு உள்ள போய் பாக்குறேன், சமூக இடைவெளி விட்டு ஊத்துதியா இட்லியில போய் சமூக இடைவெளி விட்டு ஊத்துவாங்க. என்ன கஷ்டப்பட தெரியுமா? அன்னைக்கு ஒருத்தன் காதலியை பார்த்து சொல்றான், இந்த காதலி பேசுறதெல்லாம் இன்னைக்கு எவ்வளவு அழகா பேசுறான் தெரியுமா? ஒருத்தன் சொன்னா, கண்மூடி கிடந்தேன் கனவோடு வந்தாள், கண்மூடி கிடந்தேன் கனவோடு வந்தாள், கண் திறந்து பார்த்தேன் கணவனோடு வந்தாள். அதுல இன்னொருத்தன் கவிதை சொல்றான் பாருங்க, கண்ணே கடற்கரையா இருந்தேன் என் மேல் அலையாய் மோதுவாய் என்று, பூவாய் இருந்தேன் என்னை சூடுவாய் என்று, நல்ல பாடலாய் இருந்தேன் என்னை பாடுவாய் என்று, யாருக்கு தெரியும் இப்படி பக்கத்து வீட்டுக்காரனோடு ஓடுவாய் என்று.
அந்த பிள்ளை பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. இன்னைக்கு தினமும் பேப்பரை பார்த்தா இந்த செய்தி தான் வந்துகிட்டே இருக்கு. நடுவர்களே, இங்க அழகான பெண்கள் கூடி இருக்கிறாங்க. இந்த கூட்டத்துக்குள்ள சாந்தின்னு ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னு வைங்களேன், எங்க புது பாட்டு வந்து அப்படி தக்க தக்கன்னு வரும். உங்க பழைய பாட்டு எப்படின்னு எனத்துக்கு ஆகும். லாலா கட சாந்தி உன்னை போவேனே நான் ஏந்தி, லாலா கட சாந்தி உன்னாலானே நான் பூந்தி, பார்த்தா பலபலக்கிற பாலா பொலிய வைக்கிற கீதா கிளிய வைக்கிற கிரங்கேத்தி, கேட்டா கதையலக்கிற கேப்பா என்ன வெடிக்கிற தீட்டா ஒதுங்கி நிக்கிற உசு பேத்தி, லாலா கட சாந்தி உன்னை போவேனே நான் ஏந்தி, லாலா கட சாந்தி உன்னாலானே நான் பூந்தி. இது லாலா கடை சாந்தி பாட்டா? சாந்தின்னா என்ன தெரியுமா சசிகலா? சொல்லுங்கய்யா. பிள்ளைகளுக்கு வைக்கக்கூடிய பெயர் மட்டும் இல்ல, சமுதாயத்தில் அன்பும் அறமும் பக்தியும் பாசமும் சாந்தியும் திகழட்டும் அப்படின்னா எல்லோருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியா இருக்கணும். அதுதான் சாந்தி அப்படிங்கிறதுக்கு விளக்கம். இந்த சாந்திய நீ இல்ல இப்ப பாடுற, அந்த காலத்துல எப்படி தெரியுமா பாடுமா? ஆரவார பேய்கள் எல்லாம் ஓடி விட்டதடா, ஆலயமணி ஓசை என்று காதில் வந்ததடா, ஆட்டி வைத்த மிருகம் என்று அடங்கி விட்டதடா, ஆட்டி வைத்த மிருகம் என்று அடங்கி விட்டதடா, அமைதி தெய்வம் ஒரு மனதில் சேர்ந்து கொண்டதடா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நடுவர்கள் இதெல்லாம் விடுங்க. மேக்சிமம் நான் தான் வீட்டுல நான் தான் பட்டிமன்றம் வந்துருவேன், என் புருஷன் தான் வீட்டுல இருப்பார். ஒரு நாள் நான் வீட்டுல இருந்தா என் புருஷன் சென்னைக்கு போயிட்டாரு. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, மனுஷன் வரவே இல்லை. எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு. பக்கத்து வீட்டுல கமலாக்கான்னு ஒரு அக்கா உண்டு. ஆமா, உன்னை விட குண்டா இருப்பாங்களே. ஆமா, அந்த அக்காட்ட போய் அக்கா என் புருஷன் ஊருக்கு போயிட்டாரு, ரொம்ப போர் அடிக்குது, சித்த வாங்கலாம் பேசிக்கிட்டே தூங்கலான்னு. உடனே அந்த அக்கா சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, உங்க வீட்டுல எல்லாத்துக்கும் இதே வேலையா போச்சு, போன வாரம் நீ ஊருக்கு போயிட்டு உன் புருஷன் கூப்பிட்டா, இன்னைக்கு நீ கூப்பிடுறியா? எவ்வளவு பிரச்சனை பக்கத்துல இருக்கு. நான் உன்னை பார்த்துட்டு வந்தப்ப அந்த பக்கத்து வீட்டு அக்கா தான் என்ன பார்த்து சொன்னா, அடிக்கடி வந்துட்டு போங்க வாத்தியாரண்ணா, இனிமே ஊர் பக்கம் இறங்கவே இல்லை. நடுவர் நம்மால என்ன பண்ணா நல்லா ஃபுல்லா அடிச்சிட்டான். இப்ப பாத்தீங்கன்னா குடிச்சா தப்புன்றாங்க. குடிச்சா தப்பு தான். ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, குடிக்கிறவன் எல்லாம் கெட்டவன் கிடையாது. அடுத்தவன் குடியவன் கெடுக்கிறானோ அவன் தான் கெட்டவன். எங்க ஊர்ல ஒருத்தர் ரொம்ப வரி வந்துருச்சு, குடிச்சிட்டு நேரம் வீட்டுக்கு போனா பாருங்க, பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சு. போய் பொண்டாட்டிய போய் பாராட்டுறான். வீட்டு வாசல் நின்னுக்கிட்டு, செல்லக்குட்டி புச்சுக்குட்டி சம்முன்னு கும்முன்னு தூங்குறா, இன்னைக்கு தான் குளிச்சியான்னா அவ சப்புன்னு அரைஞ்சி மூதையை ஓடி எழுத்து விடு பொண்டாட்டி போய் சம்முன்னு இருக்கோ கும்முன்னு இருக்கான். இன்னொருத்தன் பாருங்க குடிச்சு தள்ளாடிக்கிட்டே வந்தா, நான் அவரை பார்த்து சத்தம் போட்டேன், ஏன்னா இப்படி குடிச்சேன்னா உடம்பு கெட்டு போயிரும்லனே அப்படின்னு. கரெக்ட் தானங்க? குடிச்சா உடம்பு கெட்டு போயிரும்லன்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, தங்கச்சி குடிச்சா உடம்பு கெட்டு போயிரும் அண்ணனுக்கு தெரியும், நான் குடிக்காட்டி சரக்கு கெட்டு போயிரும் உனக்கு தெரியுமான்னு கேட்கிறாரியா. எப்படி டெக்னிக்கலா வந்திருக்காங்க. அந்த சாராயத்தை சாப்பிட்டு நம்ம ஆளுக பண்றது ரொம்ப ஆபத்தாதான். எங்க சிவாஜி பக்கம் ஒருத்தர் திருவிழா அங்க ஆரம்பிச்சாச்சுல குமரெட்டியாபுரத்துல, யாருக்குமே பொதுவாவே இந்த பகுதியில குடிப்பழக்கமே யாருக்குமே கிடையாது. அப்படியா? பார்த்தாலே தெரியாது. எங்க ஊர்ல எல்லாம் அந்த டாஸ்மாக் கடையை திறக்க வர்றான் பாரு சூப்பர்வைசர், அவன் ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்துட்டா நம்ம ஆளுக அப்படியே அந்த படியிலே ஏறிக்கிட்டு எங்க வந்துட்டாரா, வந்த உடனே தெய்வமே என்ன தாமதம் சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன் அழைக்கிறது. அவன் தெய்வம். அன்னைக்கு ஒருத்தவன் ஆடுதுறையில எங்க கடைக்கு பக்கத்துல தான் டாஸ்மாக் கடை. நான் மாடியில இருந்து பார்ப்பேன் யார் எப்படிலாம் குடிக்கிறான்னு, எப்படி குடிக்கிறாங்க நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அன்னைக்கு முதல் வியாபாரம் ஒருத்தவன் கடை திறக்கிறதுக்கு முன்னாலே வந்துட்டான் சுப்பிரமணியன். அவனுக்கு என்ன தெரியுமா ராசின்னா, அவன் கையால வியாபாரம் நடந்தாதான் அன்னைக்கு அதிக சேல்ஸா. இதுக்காக அவன் வந்து நின்றுட்டான். படப்படன்னு ஒரு குவார்டர் பாட்டில் வாங்கினான். அதுக்கு வித்தியாசமா அப்படி தடவான். மேலத்தை ஒரு தட்டு தட்டினா, கீழே ஒரு தட்டு தட்டினான்.
என்ன வந்து பக்கத்துல பொட்டி கடை இருந்ததுல அந்த ஆர்ச்சுக்கு பக்கத்துல கோபி என்ன அந்த பஸ் உள்ள போகுதுல ஆர்ச்சுக்கு பக்கத்துல அந்த பொட்டி கடையில போய் ஒரு ஊறுகாய் பாய்கிட்ட கேட்டிருக்கான். வந்தாலும் அப்பதான் கடையே திறக்கிறான். அவன் ஒரு அவசரத்துல ஒரு பாக்கெட்டை பிச்சு கொடுத்துருக்கிறான். கீழே உக்காந்துக்கிட்டு வாட்டர் பாட்டில பிரிச்சு சோடாவை கலந்து கொஞ்சம் சாப்பிட வேண்டியது அந்த ஊறுகாவை காயை அப்படி தொட்டுக்கிட்டு சாப்பிட்றது. பாதி தான் சாப்பிட்ருப்பான் சசிகலா, நல்லா கேடு. பாதி தான் சாப்பிட்ருப்பான், வாயில நொறையா. எனக்கு பயந்து போய் சாராயத்துல ஏதாவது பாய்சன் கலந்துருச்சோ, வாயில நொறையா வருதுன்னு கீழே இறங்கி வந்து விசாரிச்சு பார்க்கறேன். அப்புறம் தான் தெரியுது அந்த பொட்டி கடைக்காரன் ஊறுகாய்க்கு பதிலா ஷாம்பு பாய்கிட்ட கொடுத்துருக்கான். இதை எட்டி பார்த்தவன் ஒருத்தன் சொல்றான், குடிகாரன்னா முறையான குடிகாரன் வந்தாண்டா நொரதள்ளி அடிக்கிறான்டா. இந்த நாடு உருப்பிடுங்கிறீங்க. அதாவது உயர்நிலை பள்ளிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போற மாணவனே பீர் சாப்பிட்டுட்டு போறான்னா அந்த தேசம் உருப்பிடும் நினைக்கிறீங்களா? 6 வயது சிறுவன் வேலைக்கு சென்றால் தந்தை குடிகாரன் என்று அர்த்தம். 6 வயது சிறுவன் வேலைக்கு சென்றால் தந்தை குடிகாரன் என்று அர்த்தம். 60 வயதிலும் தந்தை வேலைக்கு சென்றால் பிள்ளைகள் குடிகாரர்களாக இருக்கிறார்கள். இந்த நிலைமை மாறினாதான் தமிழன். இதெல்லாம் 1000 பாரதி வந்து பாடினாலும் சரிதான், 1000 வஉசி செக்கிழத்து செப்பல் வந்திருந்தாலும் சரிதான், சமுதாய தலைவர் பிறந்திருந்தாலும் சரிதான், நடக்கிற காரியம் கிடையாது. எங்க ஊர்ல ஒருத்தன் குடிச்சிட்டு பொண்டாட்டி அடிச்சிருக்கான். பொண்டாட்டி பேரு சரஸ்வதி. அது கோச்சிட்டு போய் அவங்க அம்மா வீட்டுல இருந்துருச்சு. இவர் போய் சரசுவாண்டா அந்த பிள்ளை வரல. நம்மால் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா, என் முன்னாடி கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுல இருக்கா, வரமாட்டேங்கிறான். உடனே ஃப்ரெண்டு ஒரு ஐடியா சொன்னா, இங்க பாரு, இப்படியே போனேன்னா உனக்கு தைரியம் இருக்காது, நேர இவ்வளவு நாள் நீ குவார்டர் தான் அடிச்சா, ஆமா இன்னைக்கு ஃபுல்லா அடிச்சுட்டு நேர மாமனார் வீட்டுக்கு போ. மாமனார் வீட்டுல போய் சண்டையை போடு. 2ல 1 கேளு, என்னையா பொண்ணு அனுப்புறியா இல்ல வக்கீல் நோட்டீஸ் விடுவான்னு பயமுறுத்து. பயந்துக்கிட்டு வக்கீல் நோட்டீஸ் விடுவேன்னு பயந்துக்கிட்டு பொண்ணு அனுப்பிடுவான். நம்மால் ஃபுல்லா அடிச்சா நேரம் மாமனார் வீட்டு வாசலுக்கு போயிட்டான். நேரம் மாமனார் வீட்டு வாசல் இன்னும் டயலாக் பேசுறான். மாமா எனக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும் மாமா சொல்றா. மாமா எனக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும் மாமா சொல்றா. குடியார் நாயே, மாமா எனக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும் சொல்றா. ஒண்ணு ஏன் பொண்டாட்டி அனுப்பு, இல்ல ஓம் பொண்டாட்டி அனுப்பு, வீட்டுல சோறா கண்ணு கூப்பிடுறாயா. இதாவது பரவாயில்ல. ஒருத்தன் குடிச்சிட்டு படுத்து கிடந்தா, பக்கத்துல வந்து ஒரு நாய் படுத்து கிடந்துச்சு. நாய் படுத்திருந்தா எந்திரிச்சுருந்தா என் பக்கத்துல படுக்கிற வேலைச்சுக்காக தள்ளி படுந்துச்சு. உடனே நாய்கிட்ட கேட்டான், ஏன் நாய் என்னை தள்ளி படுக்க சொல்றேன்? உடனே நாய், நல்ல கோளாறு, நீ குடிச்சிட்டு வந்து என் பக்கத்துல படுத்திருக்க, இன்னொரு 1/2 மணி நேரம் கழிச்சு உன் பொண்டாட்டி விளக்கமாத்தோட வந்து குடியார் நாயன் என்ன திட்டுவாளே, எனக்கு இந்த அவமானம் தேவையா, தள்ளி படுமா. ஊத்திக்கின்னு கடிச்சுக்கவா, கடிச்சுக்கின்னு ஊத்திக்கவா, போத்திக்கின்னு படுத்துக்கவா, படுத்துக்கின்னு போத்திக்கவா. காத்தடிக்குது காசி மேட்டு, காத்தடிக்குது காசி மேட்டு, காத்தடிக்குது எங்க தனம், பாத்தடிக்குது ஏழை தனம், ஊத்தடிக்குது ஊத்திக்கின்னு கடிச்சுக்கவா, கடிச்சுக்கின்னு ஊத்திக்கவா. நினைச்சு பாரு நினைச்சு பாரு, நினைச்சு பாரு, நெஞ்ச தொட்டு நினைச்சு பாரு. பாவம் அந்த வயிற்றுக்கு தான் பசிக்க சொல்லி தந்ததாரு, பாவம் அந்த வயிற்றுக்கு தான் பசிக்க சொல்லி தந்ததாரு. ஊத்திக்கன்னு கடிச்சுக்கலாம், கடிச்சுக்கன்னு போத்திக்கலாம். காத்தடிக்குது காசி மேட்டு, காத்தடிக்குது. தேனிசை தென்றல் தேவாவினுடைய அருமையான கானா பாட்டு இது. சசிகலா, நீங்க எடுத்த பாட்டை நான் மனதார பாராட்டுறேன். உங்க அடிக்கு ஒரு வலிமையான பாடல். பாவம் அந்த வயிற்றுக்கு தான் பசிக்க சொல்லி தந்தது ஆறு அப்படின்னு பசியினுடைய கொடுமையை இந்த கானா பாட்டுல வச்சு பாடினார் தேவா அவர். அது மட்டுமா, இன்னைக்கு இருக்க புது படங்கள் நிறைய விஷயம், இந்த பாடல்ல எந்த ஆபாசமும் கிடையாது. ஏதாவது நீங்க குறை சொல்ல முடியுமா? புது பாட்டு எத்தனையோ பாட்டு, நல்ல பாட்டு வந்துருக்கே. இப்ப பாத்தீங்கன்னா நான் புடவை கட்டிக்கிட்டேன்னா, நான் ஃபாரின் போனா கூட புடவை தான் கட்டிக்கிறேன். அன்னைக்கு பாத்தீங்கன்னா குவைத் போயிருக்கேன். அப்படி வரிசையில் நிக்கிற இமிகிரேஷன் கவுண்டர்ல ஒருத்தர் உள்ள இமிகிரேஷன் கவுண்டர்ல இருக்கிற எந்திரிச்சு வெளியே வந்துட்டாரு. இதை பார்த்தா தயிர் விற்கிற மாதிரி இருக்கேன், இது குவைத்துக்கு எப்படா வந்துச்சுன்னு இறங்கி வந்து ஹூ ஆர் யூ. உடனே நான் ஐ எம் an orator,
சார் கம் ஹியர் டு டு எ ப்ரோகிராம்னு சார் இங்கிலீஷ்ல பேசணும் போய் உட்காந்துட்டாரு. கூட இருக்கிற பிள்ளைலாம் சொன்னாங்க, பாரு நாங்கெல்லாம் பார்த்தேன்னா அழகா மிடி சுடி டைட் பேண்ட் போட்டிருக்கோம், நீ மட்டும் புடவை கட்டியிருக்க, அதனால ஒரு மாதிரியா உன்னைய பாக்குறாங்க, வா போய் உனக்கு ஒரு சுடிதார் எடுக்கலாம்னாங்க. நம்ம சைஸுக்கு இன்னும் சுடிதார் தைக்கலாம், அது வேற விஷயம். ஆனா நான் அவகிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், அந்நிய நாட்டுக்காரி அவளுடைய அரைகுறை ஆடையில் அவ்வளவு உறுதியாக இருக்கும்போது தமிழச்சியான நான் ஏன் என் பட்டுப்புடவை விட்டு கொடுக்கணும்? 5 நாள் குவைத்துல இருந்தேங்க, பட்டுப்புடவை தான் கட்டியிருந்தேன். செந்தமிழ் நாட்டு தமிழச்சியே சேலம் உடுத்த தயங்கிறியே, நெசவு செய்யும் திருநாட்டில் நீச்சல் உடையில் அலையிறியே, கணவன் மட்டும் காணும் அழகை கதைகள் போட்டு காட்டுறியே, செந்தமிழ் நாட்டு தமிழச்சியே சேலம் உடுத்த தயங்கிறியே. என்னங்க சொல்லல, நானு கார்த்திக் படம் வந்துச்சுங்க, கடைக்குட்டி சிங்கம்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல ஒரே ஒரு வார்த்தை 1 கோடி ரூபாய் வசூல். என்ன வார்த்தை தெரியுமா? அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? டேய் நீ விவசாயியா இருக்க வேண்டாம்டா, ஒரு நாள் விவசாயி கூட இருந்து பாடுறா, அவன் எப்படி விதைக்கிறான், எப்படி அறுக்கிறான், எப்படி கொண்டு போய் சேர்க்கிறான், எப்படி இருக்கான்னு அவன் கூட ஒரு நாள் வாழ்ந்து பாடுறான்னு சொன்னா அதாங்க எங்க விவசாயி. இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனையும் நாங்க சந்திச்சு வரோம். இப்ப எங்க வீட்டு பக்கத்துல ஒரு மாமியா மருமக, ரொம்ப அழகான மாமியா மருமக. அந்த மருமகளுக்கு 8 வருஷமா பிள்ளை இல்லைங்க. இந்த மாமியா கிளவி இருக்கு பாத்தீங்க, இந்த பழைய பாட்டு கிளவிகள் எல்லாம் நம்பவே நம்பாதீங்க. இந்த மாமியா கிளவி ஆரம்பிச்சிட்டா, 8 வருஷம் ஆச்சு மலடி மலடினா. 8வது வருஷம் அழகான ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. அப்பயே அந்த மாமியா கிளவி பேசாம இருக்கலாம்ல, அப்பயே ஆரம்பிச்சிட்டா. 8 வருஷம் கழிச்சு போட்டிருக்கா பொட்ட குட்டின்னா. இப்ப மருமக கடுப்பாயிட்டா. இங்க பாரு, நானா முயற்சி பண்ணி இதையாவது பத்திருக்கேன், ஓ மவனைய நம்பிக்கிட்டு இருந்தா இது கூட பறக்காது பாத்துக்கண்ணா. சரிதான், மாமியாராலதான் அந்த பிரச்சனை வருது. இது எந்த தெருவுல? இது வந்து தெற்கு தெரு. தெற்கு தெருவுல. ஆமாங்க. வீட்டை சுத்தி 4 தெரு இருக்குது. வடக்கு தெரு பாத்தீங்களா? வடக்கு தெரு, அதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பங்களா. நைட்டு 12 மணி சொல்லு. நைட்டு 12 மணி ஒரு திருடன் தொப்பக்கடின்னு உள்ள குதிச்சவே புருஷ முட்டாட்டி கெட்டி வச்சுட்டு வாயில துணி வச்சு அமுக்கிட்டு வீட்டுல தங்கம் வைரம் வைடூரியம் பணம் அத்தனை அள்ளிக்கிட்டு வெளியே போனான். போகும்போது பொண்டாட்டி அப்படி கத்துனான். உடனே திருடன் சொன்னா, கத்துனா குத்துவேன், நான் கத்த மாட்டேன், துணி எடுத்தான் சொல்லு அப்படின்னா. அவரை அவுத்து விட்டுருப்பான்னு அழுதா. புருஷன் அவுத்து விடுச்சு. எவ்வளவு பாசம் பார்த்தீங்களா? அவன் எவ்வளவு நகை நட்டு வைரம் வைடூரியத்தெல்லாம் திருடிக்கிட்டு போனாலும் பரவாயில்ல, என்ன கட்டி போட்டு அடிச்சாலும் பரவாயில்ல, என் வீட்டுக்காரரு அவரை அவுத்து விட்டுருப்பான்னு சொல்றா பாரு, அவதான் உண்மையான தர்ம பத்தினி. அதுதான் ஒரு குடும்பத்துக்கு அப்படிப்பட்ட பொம்பளை தான் வேணும். அவுத்து விட்டுருப்பான்னு அழுதா. உடனே திருட மனசு இறங்கிட்டான். ஏமா நான் திருடத்தான் வந்தேன், உன் புருஷனை ஒண்ணும் செய்ய மாட்டேன், நான் வெளியே போயிருவேமான்னு. அதுக்கு அவ சொன்னா, அது இல்லப்பா என் புருஷன் வர்ற நேரம் ஆச்சு, அவனை அவுத்து விட்டு போப்பான்னு. எவ்வளவு பிரச்சனை நாட்டுல நடந்துகிட்டு இருக்குதெல்லாம் தெரியுதா? எதிரே இவளும் ஓன் தெருதான். வடக்கு தெரு. இப்ப நடு தெரு ஒரு தேரோடு வீதி இல்ல, சரி நடு தெரு ஒரு தெரு. அதுல ஒரு புத்தம்புது கல்யாணம் முடிச்ச ஜோடி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நியூ கப்பிள்ஸ். 2 பேரும் சினிமாக்கு படம் பார்க்க போனாங்க, தியேட்டருக்கு போயிருந்தாங்க. தியேட்டர்ல படம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சார் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, டப்புன்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு. 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் 4 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு கரண்ட் வந்துச்சு. கரண்ட் வந்த உடனே அந்த புருஷன், அந்த புருஷன் புது பொண்டாட்டி காதுல என்ன சொன்னான்னு தெரியுமா சார்? என்ன சொன்னான்னு தெரியுமா சார்? அந்த புருஷன் அந்த பொண்டாட்டி காதுல என்ன சொன்னான்னு தெரியுமா? ஊரே எப்படி கவனமா கேட்பாரு. என்ன சொன்னான்னு தெரியுமா சார்? இவ்வளவு நேரம் கரண்ட் வராதுன்னு தெரிஞ்சா நான் ஒரு 10 முத்தம் கொடுத்துருப்போம்ல. அப்ப அவ கேட்டா, அப்ப இது வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தது யாருன்னு கேட்டா. சைக்கிள் கேப்ல எவனா ஆட்டோ ஓட்டிருக்கான். கேர்ஃபுல்லா இருக்கணும். இது வந்து கிழக்கு தெரு. இப்ப மேற்கு தெரு ஒண்ணு பாக்கி இருக்கு, அங்கேயே ஏதாவது அதிசயம் உண்டா? அது பெரிய அதிசயம் இருக்கு, அதோட முடிச்சுக்கிடுவோம் நம்ம. அந்த பெரிய அதிசயம் கேட்டீங்கன்னா அரண்டு போவீங்க. ஒரு சலூன் கடை சார், முடி வெட்டுற கடை. இந்த முடி வெட்டுற கடையில 10 பேர் உட்கார்ந்துருக்காங்க. முடி வெட்டுறவர் முடி வெட்டிக்கிட்டு இருக்காரு. ஒருத்தர் வந்து எட்டி பார்த்துட்டு, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க எவ்வளோ டைம் ஆகும் இதெல்லாம் கட் பண்ண அப்படின்னாரு. சார் ஒரு 1 hour ஆகும், 1 மணி நேரம் ஆகும். சரி நான் வெயிட் பண்றேன் அப்படின்ட்டு வெளில போயிட்டாரு. மறுநாள் வந்தாரு. மறுநாள் வந்து பார்த்தாரு, ஒரு 8 பேர் இருந்தாங்க. இந்த முடி வெட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? உடனே அவர் சொன்னாரு, ஒரு 3/4 மணி நேரம் சார் முடிச்சிருவேன் சார்.
மூணாவது நாள் வந்தாரு. மூணாவது நாள் வந்து எவ்வளவு நேரம் கேட்டார்ல, இவர் ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 1/4 மணி நேரம் அப்படின்னாரு. உடனே அதுக்கு இவர் சரி அப்படின்ட்டு அப்பையும் போயிட்டாரு. உடனே இப்ப இந்த முடி வெட்டுற முதலாளிக்கு ஒரு டவுட், இவன் டெய்லி வர்றான் ஆனா முடி வெட்டிக்க மாட்டேங்கிறான், அநேகமா இவன் நம்ம எதிரி கடைக்கு போனாலும் போவான், இவன் பின்னாடியே போய் இவன் எங்க போறான்னு பாத்துட்டு வாடான்னு அசிஸ்டன்ட் அனுப்புனாயா. அசிஸ்டன்ட் பின்னாடியே அவன் பின்னாடியே போயிட்டு திரும்பி 10 நிமிஷம் கழிச்சு வந்து சிரிச்சான். என்னடா சிரிக்கிற, அவன் எதிரி கடையில் இருக்கானா அப்படின்னா. இல்ல சார், நீங்க இங்க முடி வெட்டுற கேப்ல அவன் உங்க வீட்டுல இருக்காங்க. இப்படி எல்லாம் நாட்டுல பிரச்சனை நடக்குது. அதெல்லாம் எதிரடிக்கு தெரியுதா நடுவர்களே? ஒரு புது சேலை கட்டிட்டு வந்தா நான் ஒரு பாடல் பாடுறேன், இந்த சின்ன பையங்களுக்கு ஏதாவது ஒரு சிந்தனைய இந்த காலத்துல சினிமா உலகத்துல தர்றாங்களான்னு, அதுக்கு ஏதாவது ஒரு சிந்தனை இந்த இளைஞர்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால? நடுவர்களே, அவர் பெரிய வசந்த மாளிகையில பெரிய வீடு கட்டிட்டு போனாரு. வசந்த மாளிகை வீடு கட்டிட்டு போய் என்ன செய்ய, கடல்ல விழுந்தவனுக்கும் சரி காதல்ல விழுந்தவனுக்கும் சரி கடைசியா கிடைக்கிறது சங்குதான். அதனால காதலை பத்தி பேசுறேன். பிள்ளைகள், எதிர்கால பிள்ளைகள் எப்படி கஷ்டப்படுதுங்க. ஒவ்வொரு குழந்தையும் படிச்சு கஷ்டப்படுற கஷ்டத்தை 3/4 செகண்ட்ல சொல்லுவேன். சொல்லட்டுமா? அப்படியா? ஆமா. யாருடைய படத்துல வசனம் அது? அந்த படம் பாத்தீங்கன்னா தனுஷ். ஆள் பார்த்தா ஒல்லி, பேசுறதெல்லாம் கில்லி. அப்படி பேசினார்னா ஒரு 3/4 செகண்ட்ல உலகத்தையே திருப்பி கொண்டு வந்து விட்டுருவாரு. எதிரணியை பார்த்து கேட்பாரு, ஏண்டா வெண்ணைகளா, எந்த தகுதி இல்லாம படிக்கவும் செய்யாம உங்க ஒப்பே ஒரே காரணத்துக்காக நேரடியா முதலாளி சீட்டுக்கு வந்த உனக்கே எவ்வளவு திமிரு இருந்தா அம்மா அப்பா படிக்க வச்சு 1ஆம் கிளாஸ் இருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ஃபீஸ் கட்டி 10ஆம் கிளாஸ்ல இந்த குரூப் எடுத்தாது ஈஸியான குரூப்னு அதை விட்டுட்டு கஷ்டமான இன்ஜினியரிங் குரூப் எடுத்து பிசிக்ஸ் ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், மேத்ஸ் ஒரு டியூஷன் வச்சு அதுக்கு ஃபீஸ் கட்ட முடியாம பெத்தவங்கள ரோட அலையா வச்சு அதுக்கு ஃபீஸ் கட்டி டெய்லி காலையில பிளாஸ்க்ல டீ ஆத்தி குடிச்சு காலையில 6 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு படிச்சு பரிச்சு எழுதி அதுல வாங்கின மார்க் பத்தாம கடைசியா டிஎன்பிசி எக்ஸாம் தனியா ஒரு 3 மாசம் கோர்ஸ் படிச்சு அதுல வாங்கின கட்டா பத்தாம அம்மா நிறைய அடகு வச்சு காலேஜ்ல ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர் வந்து 4th இயருக்கு அரியர் எல்லாம் கிளியர் பண்ணி 4th இயர்ல நாங்க வேலைன்னு இந்த சொசைட்டிக்குள்ள கால் எடுத்து வச்சா இந்த சொசைட்டி எனக்கு வேலை இல்லைன்னு என்ன செருப்பால் அடிச்சு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் வீட்லயே உட்கார்ந்து சுத்திட்டு வந்து சாப்பிடும் போதெல்லாம் எங்க அப்பா என்ன பார்த்து தண்டச்சோறுன்னு சொல்லும் போதெல்லாம் தொண்டைக்குள்ள போற ஒவ்வொரு பருக்கையும் சிக்கி சிக்கி அது எனக்கு வலிச்சு நான் அழும்போது எங்கேயோ இருக்கிற ஒரு நல்ல மகன் ஒரு வேலையை தூக்கி கொடுத்தா அந்த வேலையும் தட்டி படிக்க நினைக்கிற ஒன்ன மாதிரி புறம்போக்கை எதிர்த்து நிக்கிறேன்னா நான் தான்டா வேலையில்லா பட்டதாரி, எனக்கு எவ்வளவு திமிரு இருக்குன்னு சொல்லுது. அருமையான வசனம். நல்ல இன்னைக்கு நாட்டுல இருக்கக்கூடிய நிலவரத்தை அழகா படம் பிடித்த வசனம் நடிகர் தனுஷோடைய படத்துல வந்த வசனம். நடுவர்களே, இன்னைக்கு நிறைய விஷயத்தை நம்ம ஒரு சின்ன பாயிண்ட்ல சொல்லிட்டே போலாம். நடுவர்களே, இன்னைக்கு நிறைய பெண் பிள்ளைகள் வந்திருக்கீங்க, ஆண் பிள்ளைகள் வந்திருக்கீங்க. உங்க பொம்பளை பிள்ளைக்கு 2 வயசு ஆனவனே சொல்லி கொடுங்க. எப்படி சாப்பிடுறதுன்னு சொல்லி கொடுக்காதீங்க. 2 வயசு பொம்பளை பிள்ளைக்கு சொல்லி கொடுங்க. குட் டச்னா எது, பேட் டச்னா எதுன்னு சொல்லி கொடுங்க. தலை தொட்டா குட் டச், கண்ணம் தொட்டா குட் டச், சீக் தொட்டா குட் டச், மேல தொட்டா பேட் டச், பேக் தொட்டா பேட் டச், வயிறு தொட்டா பேட் டச்னு உங்க பச்சை மண்ணை எந்த நாயால் தொட்டுச்சுன்னா தூக்கி போட்டு மிதிக்கிற சக்தியை உங்க 2 வயசு பொண்ணுக்கு கொடுங்க. அதுதான் நாட்டுக்கு தேவை. ஆம்பளை பிள்ளைய பெற்றவங்க குட் டச் பேட் டச் சொல்லி தராதீங்க. டோன்ட் டச் பெண்களைன்னு சொல்லுங்க. பெண்கள் இந்த தேசத்தின் தேவதைகள். அவர்களை பிறக்கும் போதே 5 வயது பிள்ளைகளை மண்ணாக்கிறாதீங்க. 50 வயசு கிழவன், 60 வயசு கிழவன், 6 வயசு பொண்ணு, 5 வயசு பொண்ணை தூக்கிட்டு போய் பாலியல் பலாத்காரம்னு அதுக்கு ஒரு பேர் கொடுத்து அந்த பொண்ணை கொண்டு விடுறீங்களே. எங்கேயாவது 5 வயசு 6 வயசு பையனை 60 வயசு கிழவி தூக்கிட்டு போகுதாங்க? கை தட்டுங்கக்கா, உங்களுக்கு அதற்கா மூச்சை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். எங்க அக்காவை பாருங்க, ராசாத்தி. இந்த விஷயம் ஒரு சோகமான விஷயம் தான், ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். அதாவது 70-72 வயது ஆன ஒரு கிழவன் 7 வயசு பொம்பளை பிள்ளையே கெடுத்து சீரழிக்கிறான்னா இந்த தேசத்துல அவர்களுக்கெல்லாம் வழக்கு பதிவு செய்து விசாரணை என்பதே ஒரு பெயரளவுக்கு விசாரணையை செய்து அடுத்த 30 நாட்களுக்குள் அவர்களுக்கெல்லாம் தூக்கு தண்டனை விதித்தால்தான் இந்த தேசத்தில் கொஞ்சமாவது பயம் இருக்கும். சார், இப்போ சரியா இருக்கும். இப்போ ஒரு பயத்தை உண்டு பண்ணாங்க சார். வெட்டினரி டாக்டர், அந்த பொண்ணு 24 வயசு பிரியங்கான்னு அந்த பொண்ணோட பேரு. பச்சை மண்ணு. ஒரு ஹாஸ்பிட்டல் அவ டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகல நின்னாங்க. அந்த பொண்ணை 4 பேர் சேர்ந்து நாசமாக்கி எரிச்சு கொண்டுட்டானுங்க. அந்த 4 பேரையும் அதே இடத்துல, எந்த இடத்துல நீ அந்த பொண்ணை எரிச்ச வச்சன்னு செஞ்சேன்னு அந்த 4 பேரையும் கூட்டிட்டு வந்து எந்த இடத்துல அந்த பிரியங்கான்ற மலரை கருக்குனாங்களோ அதே இடத்துல 4 பேரை என்கவுண்டர் போட்டாங்க. அதாங்க நம்ம தமிழ்நாடு.
இந்த தேசம் முன்னேறணும்னா இன்னைக்கு இருக்கிற யோசனை எல்லாம் வரணுங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீட் பிரச்சனைன்னு சொல்லி ஒரு பொண்ணு செத்து போச்சுங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா தெரிஞ்சுக்கங்க, எப்படி வாழக்கூடாது அப்படின்னா, நமக்கு ஒண்ணு கிடைக்கலையே, அது கிடைக்கல நான் தூக்கு போட்டுக்கிடுவேன் எந்த குழந்தையும் தயவு செய்து இங்க படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களும் சரி பணக்கார மாணவர்களும் சரி எப்பவுமே நமக்கு இது கிடைக்கலன்னு எப்பவுமே தற்கொலை பண்ணிக்க கூடாதுங்க. ஏன் தெரியுமா? இந்த உயிர் கடவுள் தந்த பரிசுங்க. அந்த கடவுள் தந்த பரிசை அழிக்க யாருக்குமே உரிமை இல்லை. நீங்க எப்படி வாழக்கூடாதுன்னா, இந்த தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு பாத்தீங்களா பொம்பளை பிள்ளைங்க, அதுங்க மாதிரி வாழக்கூடாது. ஆனா நீங்க எப்படி வாழணும்னு நான் சொல்லட்டுமா? ஒரு மனுஷன் இருந்தாருங்க, 27 வயசு வரைக்கும் படிச்சு பைலட் ஆகணும்னு பைலட் எக்ஸாமுக்கு போய் நின்னாருங்க. எல்லாத்துலயும் பாஸ் ஆயிட்டாரு. ஹைட் நீங்க லைட்டா கம்மியா இருக்கீங்க, அதனால நீங்க பைலட் ஆக முடியாதுன்னு அவரை ரிஜெக்ட் பண்ணும்போது அவர் திரும்பி வராருங்க. வந்து என்ன நினைக்கிறார் தெரியுமா? நீ என்னடா என்ன பைலட் ஆக்குறது, பாடுறா நான் கலர் கலரா விமானம் விடுறேன்னு. கடலுக்கு மேலே 5 அடியில் ஒரு விமானம், அது நீர்மூழ்கி கப்பலாகவும் இல்லாமல் விமானமாகவும் இல்லாமல் நம் தேசத்திற்கு பாதுகாப்பு ராணுவமாக இருக்கிறதே, அதை கண்டுபிடித்த நம் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா மாதிரி வாங்கணும். வாழணுமா இல்லையா? இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரே ஒரு 10 சிந்தனை, சின்ன குட்டி சிந்தனை சொல்லிட்டு நான் உட்கார்ந்துட்டு வருவர்களே. நீங்க அந்த காலத்துல நிறைய சிந்தனைகள் சொல்லியிருக்கலாம். அந்த காலத்து அப்பா அம்மாரெல்லாம் பிள்ளைங்க இப்படி வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா இந்த காலத்து அப்பா அம்மார்கள்லாம் பிள்ளைங்களை அப்படி ஆக்கி பாக்குறாங்க. அதுதான் இந்த காலத்து அப்பாக்களுக்கு அந்த காலத்து அப்பாக்களுக்கு உள்ள வித்தியாசம். அந்த காலத்துல கனவு கண்டாங்க, இந்த காலத்துல கனவை நிறைவேற்றுவது என்றால் அது இந்த காலத்துல தாங்க முடியும். இன்னைக்கு இத்தனை கொரோனா கஷ்டத்திலையும் தாண்டி என் பிள்ளைங்க படிக்கணும்னு ஒரு காலத்துல படிக்கிற பிள்ளை கையில செல்லு கொடுக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு செல்லுக்குள்ளதான் பிள்ளைங்களே படிக்குதுங்க. இத்தனை செல்லுக்குள்ள இத்தனை ஆபாச விஷயங்கள் வந்து கொட்டினால் கூட என் செல்ல பிள்ளைகள் அன்னப்பறவை போல கெட்ட நீரை விட்டு விட்டு தூய பாலை குடிப்பது போல என் பிள்ளைகள் எல்லாம் செல்போன்ல இன்னைக்கு படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இன்னைக்கு நீங்க இந்த பட்டிமன்றம் பாக்குறீங்க, பார்த்து முடிச்சுட்டு போனோடனே உங்களுக்கு எங்க ஜோக்கு எங்க பாட்டெல்லாம் மறந்துடும். ஆனா நாங்க சொல்ற நல்ல நல்ல விஷயங்கள், இந்த குண்டா ஒரு அம்மா சிவகாசில இருந்து வந்து பேசிச்சு. இப்ப கூட குடியாரங்களை பத்தி பேசினேன். ஏன் குடியாரங்களை பத்தி பேசி குடியார பாட்டு போட்டேன் தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய 1000 ஆண்கள்ல 100 பேர் வேணாங்க, 10 பேர் வேணாங்க, 2 பேர் சிவகாசில இருந்து குண்டா ஒரு அம்மா வந்து குடிக்கிறவங்க கிளிக்கிளின்னு கிழிச்சிச்சு. இனிமே நான் குடிக்க மாட்டேன்னு பாட்டில தூக்கி போட்டா அது எங்கள் பட்டிமன்ற குழுவிற்கு கிடைத்த வெற்றியாக நான் நினைப்பேன். இந்த சின்ன பிள்ளைகள்லாம் வருங்காலத்தில் எப்படி இருக்குன்னு 10 கட்டளையில சொல்ற பாருங்க. கட்டளை 1, இளைஞனே, ஒன்று கடவுள் மேல் நம்பிக்கை வை அல்லது உன்னுடைய உழைப்பின் மேல் நம்பிக்கை வை. கட்டளை 2, அம்மா அப்பா சொல்ற சின்ன சின்ன வேலைக்கு செவி கொடு. கடைக்கு போயிட்டு வான்னு சொல்லுவாங்க, தண்ணி மோந்துட்டு வான்னு சொல்லுவாங்க, சொல்ற வேலைகளுக்கு உன்னுடைய செவிகளை கடனாக கொடு. கட்டளை 3, எப்பொழுதும் 3 மணி காட்சிக்காக உன்னுடைய கல்லூரி படிப்பை தடை செய்துவிட்டு ஓடி வராதே. கட்டளை 4, தினமும் 4 பக்கமாவது படி, நிச்சயமாக அதில் காதல் கதை இருக்க வேண்டாம். கட்டளை 5, அப்பாவின் உழைப்பில் வாழும் நீ ஒரு நாளைக்கு 5 ரூபாய்க்காவது மூடை தூக்கி சம்பாதித்து பார், அப்பொழுதுதான் உன் தந்தையின் முதுகெலும்பின் வலி என்ன என்று உனக்கு தெரியும். கட்டளை 6, 6 அறிவு கொண்ட இளைஞனே, கூட இருக்க நண்பன் வாடா ஒரு கட்டிங் அடிக்க போன்னு கூப்பிட்டா 5 அறிவு கொண்ட நாய்க்குட்டி போல் ஓடாமல் 6வது அறிவு கொண்டு சிந்தி, நான் செய்வது சரியா இல்லை தவறா என்று சிந்தி. கட்டளை 7, 7ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை உன்னுடைய பாட புத்தகங்களை எடுத்து படி, அதுதான் உன் வாழ்க்கையை உயர்த்தும். கட்டளை 8, அம்மா அப்பா கட்டிய வீட்டை ஒரு நாளைக்கு 8 முறை சுற்றி வா. ஏன் தெரியுமா? அதில்தான் தாயின் கண்ணீரும் தந்தையின் வியர்வையும் கலந்திருப்பது உனக்கு தெரியும். கட்டளை 9, இளைஞனே, இரவு 9 மணியானவுடன் வீடு வந்து சேர்ந்து விடு. அப்படி நீ சேர்ந்து விட்டால் இந்த நாட்டில் நடக்கிறதே பாலியல் பலாத்காரம், அது இல்லாமல் இந்த இந்தியா ஒரு பூஞ்சோலையாக மாறட்டும். கட்டளை 10, இளைஞனே, 10 நிமிடமாவது உன் தாய் தகப்பன் முகம் பார்த்து பேசு. இது சரி, இது தவறு, இது வேண்டும், இது வேண்டாம், இது நல்லது, இது கெட்டது என்று பேசு என்று அந்த 10வது கட்டளை முடிவடைகிறது. எப்பவுமே நம்ம நிறைய பேர் செல்லு பார்க்கிறோம். செல்லு பார்த்துட்டே இருக்கீங்கல்ல, செல்லுக்காக ஒன்று சொல்றேன். செல்லை நோண்டி நேரத்தை வீணடிப்பதை விட மண்ணை நோண்டி மரம் நடுங்கள், நாடு குழு குழு என்று இருக்கும் என்று சொல்லி, எந்த வகையில் பார்த்தாலும் எங்கள் புதிய பாடல்கள் மக்களை திருத்திக் கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்பு தந்த குமராட்டியபுரம் மக்களுக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.